இதுல இன்றைக்கு புதுவிதமா ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்து கொண்டிருக்குது. என்டர் வெயிட்டிங் ரூம்ன்னு சொல்லி. என்னன்னு தெரியல. ரைட். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றையிலிருந்து நாங்க ஒரிஜினல் 1வது கிளாஸ் தொடங்குது. சரியா? ஒரிஜினல் 1வது கிளாஸ் தொடங்குது. ஆ உங்களுக்கு சத்தம் சில வேளையில சில பேருக்கு விளங்காட்டி, நான் வீடியோ ரெக்கார்டிங் போடுவேன். அதுல எல்லா சத்தமும் நல்லா விளங்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. சரியா? அது ஆறுதலாவும் நீங்க படிக்கலாம். மற்றது இன்றையிலுக்கு படிக்கிற டைம்ல நோட்ஸ் எழுதாதீங்க. படிக்கிற டைம்ல நோட்ஸ் எழுதாதீங்க. நான் வந்து விளங்கப்படுத்தும்போது நல்லா உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருங்க. ஆ நோட்ஸ் இது தந்து முடிய, குரூப் சாட், மீட்டிங் குரூப் சாட் இதுல போடாதீங்க. சரியா? எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க. யாருக்காவது டவுட் வருமா இருந்தா படிப்பிச்சு முடியக்குள்ள நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தருவேன். கதைக்கிறதுக்கு மைக் ஒன் பண்ணி விடுவேன். நீங்க டவுட் கேட்கலாம். நான் கிளியர் பண்ணுவேன். தயவு செய்து படிப்பிக்கும்போது எஸ்எம்எஸ் அனுப்பி கொண்டு என்ட்ட கேட்காதீங்க. உங்களுக்குள்ளேயும் எஸ்எம்எஸ் அனுப்பி திரிக்காதீங்க. தயவு செய்து. ம். அப்ப அந்த மாதிரி இது வரும். அ மற்றது எனக்கு சிங்களம் தெரியாது, சிங்களம் வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. நான் எல்லாருக்கும் பொதுவான மாதிரி இங்கிலீஷ்ல எழுதி தான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. இங்கிலீஷ்ல எழுதி சொல்லி தருவேன். வந்து 2 பேரை காணல இதுல. ரிமூவ் குடுக்குறதுக்கு. அப்படி சொல்லி தருவேன். அதனால நீங்க பயமில்லாம இதுல இருந்து படிக்கலாம். கண்டிப்பா இந்த 1 மாசத்துல 7 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி படிப்பிச்சு தருவேன். அந்த 7 கிளாஸையும் சரியா? நல்லா உன்னிப்பா கவனிச்சு, உன்னிப்பா நோட்ஸ் எழுதி படிங்க. ஒரு பேட்டர்ன வச்சு நிறைய பேட்டர்ன் உருவாக்கலாம்ன்னு அழகா சொல்லித் தருவேன். அந்த பேட்டர்ன்கள் மூலமா படிச்சீங்கன்னு சொன்னா, 8வது கிளாஸ் ஒரு பிரச்சனையும் இல்லாம படிச்சு இருந்தாலும் சரி, படிக்காத ஆட்களா இருந்தாலும் சரி, வேலை செய்ற ஆட்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உங்களால கண்டிப்பா கதைக்கக்கூடிய மாரி இருக்கும். சில 2, 3 கிளாஸ் போக்குலயே உங்களால அடுத்த ஆள் கதைக்கிறது விளங்கக்கூடிய மாரி இருக்கும். அப்படி நல்லா நான் சொல்லித் தருவேன். ஆறுதலா சொல்லித் தருவேன். அப்படி ஸ்பீடா போனா சொல்லுங்க. நான் திருப்பியும் சொல்லித் தருவேன். விளங்காட்டி கதைக்கிறதுக்கு சான்ஸ் தருவேன். அப்ப கேளுங்க. இந்த இடத்துல எனக்கு விளங்கல. திருப்பி கொஞ்சம் இத கொஞ்சம் சொல்றீங்களா? இத கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, விளங்கப்படுத்துவேன். சரிதானே? அதோட என்ன பத்தி ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். என் பேர் சதீஷ். நான் மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கிறேன். ஆ கிழக்கு பல்கலைக்கழகத்துல உள்வாரியா பட்டம் முடிச்ச நான் ஒரு பட்டதாரி. ஆ இப்ப நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா வேலை செஞ்சேன். இப்ப நான் லீவ்ல நிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்மட 9வது பேட்ச். சரியா? 9வது பேட்ச் இது. ஆ தொடர்ச்சியா நம்ம கிளாஸ் செஞ்சு கொண்டு வரோம். இன்னும் பேர் வராங்க. எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி சிங்களாக்களுக்கு நம்ம கிளாஸ் செய்றனாம அவங்களும் வராங்க. எல்லாருக்கும் கிளாஸ் செய்றது. இன்னொரு இப்ப நாங்க முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். நிறைய பேர் சிங்களம் படிக்கணும்னு நினைச்சு ஆரம்பத்துல எழுத போறது. பிறகு வாசிக்க பழக போறது. அதுக்கு பிறகு தான் கதைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வாரது. அப்ப இந்த சிஸ்டம் வந்து பிழை உங்களுக்கு. சரியா? இந்த சிஸ்டம் பிழை. நம்ம கதைக்கிறோம்னு சொன்னா நம்ம எப்படி தமிழ்ல கதைச்சோமோ, தமிழ்ல எப்படி கதைக்க பழகினோமோ, அப்படித்தான் கதைக்க பழகணும். இப்ப தமிழ்ல பிறந்து வளர்ந்து நம்ம ஆனாவூனா எழுதி பழகலானே. முதல்ல கதைக்க பழகித்தானே, அதுக்கு பிறகு நர்சரிக்கு போய் ஆனாவூனா எழுத பழகினாங்கன்னு. ஒரு 3 வயசு, 3 1/2 வயசுக்கு பிறகு தான் ஆனாவூனாலாம் எழுத பழகினாங்க. அதே சிஸ்டத்துல நம்ம இத போடலாம்னு சொன்னா, 3 மாசத்தால அழகா நீங்க கதைப்பீங்க. நான் உங்கள கதைக்க வைப்பேன். 1 மாசத்தாலே கதைக்கலாம். கண்டிப்பா அந்த 7 கிளாஸ் சார் வேற சிஸ்டம் இல்ல ஜூம் ஆன் பண்றேன் சார். அந்த ஆட் பண்ணி விடுங்க. சரியா? தயவு செய்து எஸ்எம்எஸ் என்ன இருந்தாலும் எஸ்எம்எஸ் போடாதீங்க. இன்றைக்கு 2 பேரையே காணல. ம். சரி வந்துருச்சு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம படிப்போம். அப்படி படிச்சு பாருங்க. நீங்க 4, 5 கிளாஸ் போகக்குள்ளயே உங்களால கதைக்கக்கூடிய மாரி இருக்கும். எழுதுறது, வாசிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்ப நீங்க அத படிக்காதீங்க. இப்ப உங்களோட டார்கெட் வந்து கதைக்கிறது. 1 மாசத்துக்குள்ளயே என்னால கதைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்கள பாருங்க. கண்டிப்பா உங்களால கதைக்கலாம். ஒரு 7 கிளாஸ் படிப்பிச்சு 7 கிளாஸ் படிப்பிச்சு முடிஞ்சு 8வது கிளாஸ்ல நான் உங்கள கதைக்க வைப்பேன். ஒரு சிங்கள சிறுவரால வந்து இன்டர்வியூ மாதிரி உங்கள சிங்களத்துல எல்லா கேள்வியும் கேட்பார். சரியானே? அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. கண்டிப்பா கதைப்பீங்க. அப்ப
படிக்கக்குள்ள தயவு செய்து நான் விளங்கப்படுத்தும் போது நீங்க நோட்ஸ் எழுதி கொண்டே இருக்காங்க. நான் இப்படி சொல்லும் போது அதுக்கு நோட்ஸ் எழுதி கொண்டு போய் கொண்டே இருக்காதீங்க. சரியா? நான் வீடியோ ரெக்கார்டிங் தருவேன். இந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து நோட்ஸ் எழுதி படிங்க. அப்ப உங்களுக்கு நல்லா விளங்கும். நான் படிப்பிக்கும் போது நல்லா பார்த்திருந்தீங்கன்னா திருப்பி நீங்க ரெக்கார்டிங் பார்க்காட்டியும் பரவாயில்ல. அப்படி படிக்கலாம். சரியானே? இன்னொரு விஷயம் வந்து பாருங்க, இப்ப தமிழும் நாங்க அப்படித்தான் படிச்சுனாங்க. சிங்கள பிள்ளைகளும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, பிறந்து வளர்ந்து ஆரம்பத்துல கதைக்க பழகுறாங்க. அதுக்கு பிறகுதான் சிங்கள எழுத்துக்கள் பழகி, சிங்கள சொற்கள் பழகி, அதுக்கு பிறகு இலக்கண ரீதியா படிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலே இலக்கண ரீதியா படிச்சோம்னு சொன்னா, அதை வச்சு கதைக்க இயலாது. ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி தமிழை வச்சு நம்ம அங்க இங்க போற இடங்கள்ல தமிழால கதைக்கலானே. நீங்க போறீங்களா, வாரீங்களான்னு. நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தற்பொழுது என்ன சாப்பிட்டீர்கள்? அப்படிதான் நம்ம படிப்போம். அதை வச்சு கதைக்கலானே. அதை மாதிரி தானே இலக்கணம். அப்படி கதைக்க இயலாது. சில பேர் டிப்ளமா முடிச்ச சர்டிபிகேட் இருக்கு அப்படிலாம் சொல்லுவீங்க. அதுக்கான காரணமா தான் இலக்கண தமிழ்ல இலக்கண சிங்களத்துல படிச்சா எங்களால கதைக்க இயலாது. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டுக்கு போறார்கள், பஸ் டிரைவிங் செய்யறார்கள். அப்படியெல்லாம் பாருங்க, வெளிநாடுகள்ல இருக்கிற இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் 3-4 மாசத்துக்குள்ள 5-6 மாசத்துக்குள்ள கதைக்கிறவங்க தானே. அப்ப அதுக்கு எழுத வாசிக்கலாம் தெரியாது. அதே சிஸ்டத்துல நம்ம படிக்க போறோம். சரியா? இதுல முதலாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, இது நான் தயாரிச்ச சப்ஜெக்ட். சரியா? அதனால எல்லாரும் நிறைய பேர் படிக்க வராங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. எப்படின்னு சொன்னா, முதலாவது நான் கட்டளை சொல்ல இருந்து தான் கதைக்க தொடங்கும். கட்டளை சொல்ல இருந்து. எப்படின்னு சொன்னா, வாங்க, வாங்க, போங்க, இருங்க, எடுங்க, குடிங்க, இந்த மாதிரி. இப்ப சின்ன பிள்ளைல இருந்து இப்படித்தான் கதைப்போம். அம்மா, அப்பா சொல்றதுக்கு பிறகு இதைத்தான் ஆரம்பிப்போம். அப்ப இந்த மாதிரி கட்டளை சொற்களாலேயே நாங்க ஈஸியா கதைக்க தொடங்கலாம். இங்கிலீஷ எடுத்தாலும் அப்படிதான். ஒரு சொல்ல வச்சு கதைக்க தொடங்கலாம். கோ, கம், ரன், ஈட், ட்ரிங்க், இந்த மாதிரி. அதே மாதிரி தான் சிங்களத்திலையும் ஆரம்பத்துல நாங்க இந்த கட்டளை சொற்களை வச்சு அழகா பேச தொடங்கலாம். இந்த கட்டளை சொற்கள் என்னன்னு சொன்னா, ஒரு கட்டளை ஏவுறது மற்றாக்களுக்கு. வாங்க, போங்க என்று சொல்லி, வாங்க, வா, வா போன்னு சொல்லல நான். வா போன்னு சொல்லல. வாங்க, போங்க, இருங்க என்ற மாதிரி. வாங்க, போங்க, சாப்பிடுங்க, இதெல்லாம் நாங்க டெய்லி பயன்படுத்தும் தானே. அதனால சொல்றேன். சொல்லுங்க, இந்த மாதிரி தமிழ்ல பாருங்க, இங்க 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 இங்கன்னு முடியுதானே ஒரு கட்டளை சொல். இங்க இங்க இங்கன்னு முடியுது. அப்ப இதுக்கெல்லாம் சிங்களத்துல வந்து இன்ன இன்னன்னு முடியும். தமிழ்ல இங்க இங்கன்னு கட்டளையா முடியறதுக்கு சிங்களத்துல இன்ன இன்னன்னு முடியும். சரியான? உதாரணத்துக்கு வாங்கன்னு சொன்னா என்ன, போங்கன்னு சொன்னா யான்ன, யான்ன, சாப்பிடுங்கன்னு சொன்னா கண்ண, கண்ண சாப்பிடுங்க, குடிங்கன்னு சொன்னா பொண்ண, பொண்ண, சொல்லுங்கன்னு சொன்னா கியண்ண, கியண்ண. சரியா? வாங்க, என்ன, 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 வாங்க, என்ன, வாங்க, போங்க, யான்ன, யான்ன, போங்க, சாப்பிடுங்க, கண்ண. உச்சரிப்பு பாருங்க, க, க, கண்ண. சிங்களத்துல இந்த எழுத்து வந்து இந்த மாதிரி இருக்கு. இது க, க. இன்னொரு எழுத்து இருக்கு கண்ணன்னு சொல்லி, இது வந்து இப்படி வரும் க. இதுக்கு நான் சொல்லுவேன் ஜி ஏ போடுவேன். இதுக்கு பாருங்க கே ஏ போட்டிருக்கேன். அதனால க, கண்ண, க முன் வாயில இருந்து வரும் கண்ண, 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 கண்ண. இது வந்து சொன்னா எடுங்க, வாங்குங்க. கண்ணன்னு சொன்னா எடுங்க, வாங்குங்க. சரியா? கண்ண எடுங்க, வாங்குங்க. வெயிட்டிங் ரூம்ல 22 பேர் காட்டுது, என்ன பிரச்சனை? கண்ண எடுங்க, வாங்குங்க. சரியா? எடுங்க, வாங்குங்க. கண்ண. அது வந்து உச்சரிப்பு இதுக்குள்ள இருந்து வரும். க, க, கண், கண், கண் என்று வரும். கண்ண முன்வாயிலிருந்து கண்ண சொன்னா சாப்பிடுங்க. கண்ண சாப்பிடுங்க. அப்படியே வரும். போ, பொண்ணு. இந்த இந்த உச்சரிப்பு வந்து போ, போ. ஒன்ன, ஒன்ன, வயல், வயல் அப்படி சொல்லுதானே வயல். அந்த வயல்ல சத்தம் தானே அது இல்ல. வாய் மூடி போ, பொண்ணு, பொண்ணு அப்படியே இருக்கும். பொண்ணன்னு சொன்னா குடிங்க, பொண்ணு, குடிங்க, பொண்ணு, குடிங்க.
அப்படி பொண்ண குடிங்க. ஏன் நாட்கள் வருது இல்ல? பொண்ண குடிங்க. சரியா? பொண்ணன்னு சொன்னா குடிங்க. அடுத்தது கியன்ன சொல்லுங்க. கியன்ன சொல்லுங்க. கியன்ன சொல்லுங்க. கியன்னன்னு சொன்னா சொல்லுங்க. அப்ப கட்டளை தமிழ்ல இங்க இங்கன்னு சொல்றோம் தானே. வா போ இதுன்னு மரியாதை இல்லாம சொல்றல. வாங்க போங்க இருங்கன்னு மரியாதையா சொல்லுவோம். ஆனா பேச்சு வழக்குல சொல்லுவோம். வாருங்கள், செல்லுங்கள், குடியுங்கள் இப்படி சொல்லாம வாங்க, போங்க, இருங்க. இப்படி இங்கன்னு சொல்றதுக்கு சிங்களத்துல இன்னன்னு வரும். இதை இன்னொரு முறையில நீங்க சொல்லலாம். இண்டன்னு பாவிக்கலாம். கியண்ட, பொண்ட, பொண்ட, கண்ட, யண்ட, எண்ட இப்படியும் பாவிக்கலாம். இது ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? இதுல இந்த கொச்சையான சிங்களம் ஏசும்போது பயன்படுத்துறது, தரக்குறைவான சிங்களம் அப்படி இல்ல. இப்ப என்னன்னு சொன்னா எண்ட ரெண்டுமே உண்டு. எண்ட என்ன ரெண்டுமே உண்டு. வாங்க. இப்ப இங்க வா, இங்க வான்னு சொல்லி மரியாதை இல்லாம கூப்பிடும் தானே. அதுக்கு வரேன், வரேன். இப்ப முதல் ஆர்மி போலீஸ் எல்லாம் நம்மளை கூப்பிடா மேவரேன், மேவரேன் அப்படி சொல்லுவாங்க தானே. அதுதான் வாண்டு. அதே மாதிரி போங்கன்னு சொல்றதுக்கு யண்டன்னு சொன்னாலும் மரியாதை, யண்ணன்னு சொன்னாலும் மரியாதை. சரியா? யண்டன்னு சொன்னாலும் மரியாதை, யண்டன்னு சொன்னாலும் மரியாதை. யண்ட யண்ண ரெண்டுமே மரியாதை. மரியாதை இல்லாம சொல்றோம் அப்படின்னு சொன்னா பழையாம், 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 போ போ அப்படி வரும். அப்ப அதுதான் மரியாதை இல்லாது. அப்ப இது சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு யண்டன்னு சொன்னா மரியாதை இல்லாம சொல்றது, யண்ணன்னு சொன்னா மரியாதை சொல்றது. இப்ப யண்டன்னு எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க. கண்ட, இண்டன்னு பயன்படுது. அது கொச்சை சிங்களம். அப்படி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யான கதை. சரியாங்க? யண்டன்னு சொன்னாலும் ஒன்றுதான், யண்ணன்னு சொன்னாலும் ஒன்றுதான். இண்ட பாவிக்கிறது பேச்சு சிங்களம். நாடு பூரா பயன்படுத்தப்படுற பேச்சு சிங்களம். எல்லாருமே இண்ட தான் பயன்படுத்துவாங்க. யண்ட, கண்ட, போண்டன்னு சொல்லி. இந்த இண்ணன்றது பேச்சுக்கும் வரும், எழுத்துக்கும் வரும். பேசையும் பயன்படுத்துவாங்க சில பகுதிகளில், எழுதுறதுக்கும் பொதுவா பயன்படுத்துவாங்க. இன்னன்னு சொல்லி பேசுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதனால இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரிதானே? அப்ப இண்ட இன்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்றுதான். இந்த இண்டன்னு சொல்லியிருந்தானே, இத இதை விட சில இடங்கள்ல இண்டன்னு பயன்படுத்துவாங்க, இன்ட என்று பயன்படுத்துவாங்க. இந்த கண்டி இன்னொரு சைட் இருக்கிறார்கள் கண்ட, கண்ட, மல்லி கண்ட, கண்ட, பொண்ட, தென்ட, யண்ட, என்ட இப்படி டவும் பயன்படுத்துவாங்க. சரியா? இப்ப இண்டையும் பயன்படுத்துவாங்க, இன்டையும் பயன்படுத்துவாங்க. எல்லாமே ஒன்றுதான். சரியானே? இந்த மாதிரி வரும். இது நாங்க கட்டளையா சொல்லும் போதுதான் இந்த இன்னன்னு வரும். இதுக்கு இந்த பொண்ணுன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கட்டளை இல்லாம இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ரெண்டாவது அர்த்தம் வரும். அந்த ரெண்டாவது அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டாலே ஈஸியா நீங்க வசனத்தை வச்சு கதைக்கலாம். இப்ப நாங்க கட்டளையா சொல்லும் போது இந்த அறிக்கை முதலாவது பொருள் வரும். கட்டளை இல்லாம கட்டளை இல்லாம வசனத்துக்குள்ள இந்த சொல் சேர்ந்து வரும்போது, வசனத்துக்குள்ள சேர்ந்து வரும்போது இதுக்கு ரெண்டாவது பொருள் வரும். இதுல எல்லாத்துக்குமே இந்த இக்கண்ணா இதுல மாறும் பாருங்க. இந்த இங்கனாக்கு பதிலாக இக்கண்ணா மாறும். பொதுவா கூடுதலா தமிழ்ல அப்படி மாறும். குடிங்க, குடிக்க இதுல இக்கண்ணா மாறுவாங்க. குடிங்க, குடிக்க, சொல்லுங்க, சொல்ல. அது பொதுவான சொன்ன எல்லாத்துக்கும் இல்ல. சொல்லுங்க, சொல்ல. சாப்பிடுங்க, சாப்பிட. போங்க, போக. வாங்க, வர. சரியா? வாங்க, வர. அதே மாதிரி எடுங்க, எடுக்க. அதுல எல்லாம் இங்க நாக்கு நான் மாறு பாருங்க. எடுங்க, எடுக்க. நடிங்க, நடிக்க. குடிங்க, குடிக்க. படிங்க, படிக்க. தடுங்க, தடுக்க. அப்படி நிறைய இதுக்கு வரும். சரியான? சிலதுக்கு irregular verbs மாதிரி இந்த மாதிரி வரும். இது எப்படின்னு சொன்னா, இது பேருக்கு இதுல வந்திருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். அதனால சொல்றேன். இந்த இங்கிலீஷ்ல ஒரு வினைச்சொல் உதாரணத்துக்கு கோன்னு சொன்னோம்டா போன்னு அர்த்தம். கோ, கோ. ஈட்ன்னு சொன்னோம்டா ஈட். ரன்னு சொன்னா ஓடு அர்த்தம். அதாவது ஓடுங்க. இதுக்கு முன்னால் ஒரு சொல் சேரும்போது பாருங்க ரெண்டாவது பொருளுக்கு மாறுது. டோன்ட் என்ற ஒரு சொல்ல போட்டோம்னா டோன்ட் ஈட், சாப்பிட வேணாம். இப்ப சும்மா சொல்லும் போது ஈட் சாப்பிடுங்கன்னு வந்தது. டோன்ட் என்ற ஒரு சொல்ல சேர்க்கும் போது சாப்பிட என்று மாறினது.
அதே மாதிரி பாருங்க, கோன்னு சொன்னா போங்க, டோன்ட் கோ போக வேண்டாம். அப்ப போகன்னு மாறுது. போங்க போக. சாப்பிடுங்க சாப்பிட. ரன் ரன்னு சொன்னா ஓடுங்க, டோன்ட் ரன் ஓட வேணாம். அப்ப ஓடுங்க ஓட. இப்ப இங்கிலீஷ்ல ஒரு வினைச்சொல் வந்து 2 பொருள் தருதானே. ஓடுங்க ஓட, போங்க போக, குடிங்க குடிக்க, சாப்பிடுங்க சாப்பிட. இதேதான் கொப்பி பண்ணப்பட்டு அப்படியே சிங்களத்துக்கு வந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது போங்க. குடிங்க குடிக்க, வாங்க வர, தாங்க தர, இந்த மாதிரி வரும். தானே, தாங்க தர. இப்ப தாங்க தர, இந்த மாதிரி வரும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு 3வது பொருளும் எடுக்கலாம்னு சொல்லி. 3வது பொருளும் எடுக்கலாம்னு சொல்லி. அந்த 3வது பொருள் எப்படி என்று சொன்னா, இப்ப தானே இது 3வது பொருளும் எடுக்கலாம். சொல்லுங்க, சொல்ல, சொல்லுங்க, சொல்ல. இப்ப ஒருத்தருமே எழுதாதீங்க தயவு செய்து. நான் விளங்கப்படுத்த பார்த்துருங்க. அப்ப உங்களுக்கு நல்லா விளங்கு, திருப்பி படிக்க தேவையில்ல. இதே மாதிரி 100 வசனம், 100 வினைச்சொல் எடுத்தாலும் அந்த 100 வினைச்சொற்களும் வந்து இந்த மாதிரி 2 பொருள் தரும். சில பேர் இதுக்கு 3வது பொருள் சொல்லுவாங்க. சொல்ல, சொல்லுங்க, சொல்ல, சொல்லுறதுக்கு, சொல்லுறதுக்கு என்று சொல்லுங்க. அதாவது வாங்க வர, வாரதுக்கு. இப்ப போறதுக்கு இப்படி 3வது பொருளும் சில பேர் எடுப்பாங்க. அதுக்கு உதாரணம், நான் வர பார்த்தேன், நான் வர நினைச்சேன், நான் வர நினைச்சேன், நான் வாரதுக்கு நினைச்சேன். இதுல 2க்கும் வித்தியாசம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. 2க்கும் வித்தியாசம் இல்லை. நான் போக நினைச்சேன், நான் போறதுக்கு நினைச்சேன். நான் சாப்பிட வந்தேனா. இப்ப சாப்பிடுங்க சாப்பிடுதானே 2வது பொருள். சாப்பிடுங்க சாப்பிட. சில பேர் சொல்லுவாங்க சாப்பிடுறதுக்கு 2 எடுக்கலாம். இப்ப நான் சொல்றேன் 2 பொருள் தான். ஏன்னு சொன்னா, சாப்பிட வந்தேன் என்றாலும் உண்டு, நான் சாப்பிடுறதுக்கு வந்தேன் 2மே உண்டு தானே. நான் சாப்பிட வந்தேன், நான் சாப்பிடுறதுக்கு வந்தேன் 2மே உண்டு. சரியா? நீங்க மனசுக்குள்ள நான் சாப்பிடுறதுக்கு வந்தேன் என்று சொன்னாலும் சரி, நான் சாப்பிட வந்தேன் என்று சொன்னாலும் சரி, சாப்பிடுறதுக்கு என்று சொன்னாலும் இந்த கண்ணு தான் அதுக்கு பொருள் வரும். தானே, இந்த கண்ணு தான் பொருள் வரும். அதே மாதிரி குடிக்க வந்தேன், குடிக்கிறதுக்கு வந்தேன் 2 உண்டு தானே. நான் உங்களோட குடிக்க வந்தேன், நான் உங்களோட குடிக்கிறதுக்கு வந்தேன். நான் தண்ணி குடிக்க வந்தேன், நான் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். 2மே ஒரே பொருள். அப்ப குடிங்க, குடிக்க, குடிக்கிறதுக்கு இப்படி நீங்க எடுத்தாலும் ஒன்னதான் அதுக்குரிய பொருள். ஒன்னதான் அதுக்குரிய பொருள். சரியா? இப்ப நான் இதுல 50 வினைச்சொற்கள் வேர்ப் லிஸ்ட்ரிக்கு கிளாஸ் முடிய நான் உங்களுக்கு போடுவேன். இதுல டெய்லி பயன்படுத்துற இந்த 5 விஷயத்தையும் வச்சு விளங்கப்படுத்துறேன். ஒரு நோட்ஸை நான் உங்களுக்கு தரேன். அந்த நோட்ஸ்ல நிறைய இருக்குது. இதே பேட்டர்ன்ல மாதிரி நீங்க அதை வச்சு வசனம் வச்சு பாருங்க. சரியான? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இத ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா வாங்க வர, போங்க போக, காண சாப்பிடுங்க சாப்பிட, பொண்ண குடிங்க குடிக்க, சொல்லுங்க கியன்ன சொல்லுங்க சொல்ல, இந்த மாதிரி வரும். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதை வச்சு அழகா வசனம் அமைக்கலாம் பாருங்க. இதை வச்சு அழகா வசனம் அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப இதை பாருங்க. என்னன்னு சொன்னா முதலாவது பொருள் வாங்க. என்னன்னு சொன்னா முதலாவது பொருள் வாங்க. இதுக்கு முன்னால நாங்க பெயர் சொற்களை போடுவோம். இதுக்கு முன்னால பெயர் சொற்களை போடுவோம். என்ன, கண்ண, பொண்ண, எண்ண. சரியா? அகண்ண, அகண்ணன்னு சொன்னா கேளுங்க. அகண்ண கேளுங்க, அகண்ண கேளுங்க. இதுக்கு முன்னால பெயர் சொற்களை போடுவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப தம்பி வாங்க, நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, சொல்ல போறீங்க தம்பி வாங்க, அம்மா வாங்க, தம்பி வாங்க, அம்மா வாங்க சொல்லும்போது அம்மா என்ன, அம்மா என்ன, அம்மா வாங்க, அம்மா எந்த சொன்னாலும் ஓகே. அம்மா எந்த, மல்லி எந்த, தாத்தா எந்த, அப்பா வாங்க, அக்கா எந்த, அக்கா வாங்க, ஐயா எந்த, ஐயா, அண்ணா, ஐயா எந்த, அண்ணா வாங்க, இந்த மாதிரி வரும். சரியா? இப்படி பேச்சு போடுவோம். இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா,
இப்ப ஆரம்பத்துல நம்மளுக்கு இப்ப சிங்களம் அறவே உங்களுக்கு சிங்களம் தெரியாது. நிறைய பேருக்கு அறவே சிங்களம் தெரியாது. அதனால நிறைய சொற்களுக்கு எங்களுக்கு சிங்களத்துல என்னென்ன சொற்களுக்கு, என்னென்ன பொருளுக்கு என்னென்ன சிங்களத்துல பேருன்னு தெரியாது. அதனால நாங்க தமிழ்ல பயன்படுத்துவோமே, அங்க இங்க போனா இதுல ஒரு பழத்துல பேர் தெரியாட்டி, இதவ்வளவும், அதவ்வளவும், அத தாங்க. இத எடுக்கயா? இதுல 1 கிலோ போடுங்க. அதுல 1 கிலோ தாங்க. இப்ப இது, அது, இதை, அதை, அத எடுக்கவா? இத எடுக்கவா? அப்படி பயன்படுத்துவோமே. இந்த அது, இத பயன்படுத்தி ஈஸியா நீங்க கதைக்க தொடங்கலாம். சிங்கள சொற்கள் பாடமாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப இது என்று சொல்றதுக்கு மேக்க சரியா? மே இது இதுல அர்த்தம் வந்து இது என்றும் வரும், இதை என்றும் வரும். இது என்றும் வரும், இதை என்று சொல்லியும் வரும். மேக்க. அது அல்லது அதை என்று சொல்லும்போது ஏக்க என்று சொல்லி அல்லது அல்லது அரக்க அப்படி வரும். சரியா? அரக்க. ஒண்டா இப்படி இப்படி இருக்கல அரக்கதை என்ன? அரக்க, அரக்க. அது ஏக்கன்னு சொன்னாலும் அது. இப்ப நம்ம சொல்லுவோம், இத சாப்பிடுங்க. இத சாப்பிடுங்க. என்று சொல்லும்போது, முதலாவது பொருள் இப்ப கட்டளையா சொல்லும்போது நாங்க திண்ணையில முடிக்கணும். கட்டளையா சொல்லும்போது. தமிழ்ல கட்டளை. இத சாப்பிடுங்க. இத எடுங்க. இத எடுக்காதீங்க. என்ன இதெல்லாம் கட்டளை சொற்கள். இந்த கட்டளையா வரும்போதும் திண்ணதான் முடியும். அப்ப இத எடுங்க. இத எடுங்க. மேக் அ கன். மேக் அ கன். இத எடுங்க. மேக் அ கன். மேக் அ கன். இத எடுங்க. மேக் அ கன். இத எடுங்க. மேக் அ கண். பாருங்க எழுத்து வித்தியாசம் இருக்கு. மேக் அ கண். KA. இது கன். இது வந்து இந்த எழுத்து. இன், கன். இது வந்து கண். க, இன், கண். மேக் அ கண். இத சாப்பிடுங்க. இத எடுங்க. 2 மாதிரி. கண்ண சாப்பிடுங்க. கண்ண எடுங்க. இப்ப கண்ண இத எடுங்க, இத எடுங்க, இத எடுங்க. கண்ண, கண்ண இத எடுங்க. இந்த கண்ணன்னு சொல்றதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று வாங்குங்க. 2வது பொருள் எடுங்க. வாங்குங்க, எடுங்க. கண்ண. மேக் கண்ண. இத வாங்குங்க. இத வாங்குங்க. மேக் கண்ண. இத எடுங்க. மேக் கண்ண. மேக் கண்ண. கண்ண. மேக் கண்ண. இத சாப்பிடுங்கடா மேக் கண்ண. கண்ண. மேக் கண்ண. இத சாப்பிடுங்க. என்ன பிரச்சனைன்னா இப்ப பாருங்க, நிறைய பேர் கிளாஸ்ல இருக்குதானே. அதனால இந்த கிளாஸ்ல ஒன் பண்ண வச்சுட்டு எல்லாரையும் கதைக்க விடல. அது பெரிய மார்க்கெட்டுக்குள்ள கதைக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் வாராங்க கிளாஸுக்கு. அதனால கிளாஸ்ல கதைக்க வச்சு வச்சு நம்ம கிளாஸ் செய்ய இயலாது. படிப்பிச்சு முடிய ஓ நான் கட் பண்ணித்தானே விட்டேன் எல்லாரும் வெயிட்டிங் ரூம்ல இருக்கிறாங்கள. வெயிட்டிங் ரூம் காட்டுது இல்லையே. வெயிட்டிங் ரூம் ஒன்றும் காட்டுது இல்லையே வந்து. சரியா? அப்ப பொண்ணான்னு சொன்னா குடிங்க குடிக்க. எண்ணெய் இந்த மாதிரி. அப்ப பாருங்க மேக்கு பொண்ணு. இத குடிங்க. இத குடிங்க. மேக்க பொண்ணு. மேக்க பொண்ணு. இத குடிங்க. இப்ப தம்பி இத குடிங்கன்னு சொன்னா தம்பி இத குடிங்க. எப்படி சொல்லுவோம்? தம்பி இத குடிங்க. தம்பின்னு சொன்னா மல்லி. மல்லி. தம்பின்னு சொன்னா மல்லி. மல்லி மேக்க பொண்ணு. தம்பி இதை குடிங்க. மல்லி மேக்க பொண்ணு. தம்பி இத குடிங்க. மல்லி மேக்க பொண்ணு. தம்பி இத குடிங்க. மல்லி மேக்க பொண்ணு. அப்படி வரும். மல்லி மேக்க பொண்ணு. தம்பி இத குடிங்க. மல்லி மேக்க பொண்ணு. தம்பி இத குடிங்க. தம்பி இத குடிங்க. மல்லி மேக்க பொண்ணு. அப்படி வரும். சரியா? தம்பி இத எடுங்க.
அண்ணா இதை எடுங்க, அண்ணா இதை எடுங்கன்னு சொன்னா ஐயா மேக்க கண், ஐயா மேக்க கண், அண்ணா இதை எடுங்க, ஐயா மேக்க கண், அண்ணா இதை எடுங்க. இப்படியோ இப்ப அதை குடிங்கன்னு சொன்னா ஏக்க பொண்ணு, ஏக்க பொண்ணு அதை குடிங்க. அல்லது அரக்க பொண்ணு, அரக்கேயா, அரக்க, அரக்கூன்னு சொன்னா அது சாராயம். அரக்கூ, அரக்கு, அரக்கு சொன்னா அது சாராயம். இது அரக்க, அரக்க, அரக்க கண் அதை எடுங்க. அரக்க மோக்காது அது என்ன அப்படியே. அப்ப ஏக்க தென்ன, தென்னு சொன்னா தாங்க, தென்ன தாங்க, தென்ன தே, தே சவுண்ட், தே, தென்ன, தென்ன, அரக்க தென்ன அது தாங்க, தாங்க கொடுங்க அப்படி சொல்லும் போது தென்ன, தாங்க கொடுங்க தென்ன, தாங்க கொடுங்க தென்ன. சரியா? இப்ப இத கேளுங்க, இத கேளுங்கன்னு சொன்னா, இத கேளுங்க, இத கேளுங்கன்னு சொன்னா மேக்க அகண்ண, மேக்க அகண்ண, இத கேளுங்க, மேக்க அகண்ண, மேக்க அகண்ண, இத கேளுங்க, அகண்ண, மேக்க அகண்ண, இத கேளுங்க. இந்த கொஞ்சம்னு சொல்றது, கொஞ்சம்னு சொல்லுவோம், கொஞ்சம், கொஞ்சம்னு சொல்றதுக்கு பொட்டக், பொட்டக், சுட்டக், சுட்டக், பொட்டக், டிகக், டிகக். இந்த கொஞ்சம்னு சொல்றதுக்கு பொட்டக், சுட்டக், டிகக், பொட்டக், சுட்டக், டிகக். என்ன வேணா பயன்படலாம். பொட்டக் என்ன, கொஞ்சம் வாங்க, பொட்டக் என்ன, கொஞ்சம் வாங்க, பொட்டக் என்ன, கொஞ்சம் வாங்க, டிகக் என்ன, சுட்டக் என்ன, கொஞ்சம் வாங்க, சுட்டக் இன்ன, இன்னன்னு சொன்னா இருங்க. அதாவது இன்ன, இன்னன்னு சொன்னா இருங்க. அதாவது கதிரையில இருக்கிறல, கதிரையில இருக்கிறது சொல்றோம் வாடி வேணும், மெத்தனை வாடி வேணும்டா இவிடத்த இருங்க, மெத்தனை வாடி வேணும் இவிடத்த உட்காருங்க, இருங்கண்டா. இது வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், கொஞ்சம் வெயிட், அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இந்த வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றது இன்ன. அப்ப கொஞ்சம் இருங்க, சுட்டாக்கு இன்ன, கொஞ்சம் இருங்க, சுட்டாக்கு இன்ன, கொஞ்சம் இருங்க, சுட்டாக்கு இன்ன. 150 பேர் தான் காட்டுது. சுட்டாக்கு இன்ன, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, சுட்டாக்கு இன்ன. அப்படியே சுட்டாக்கு என்ன, கொஞ்சம் வாங்க, சுட்டாக்கு என்ன, கொஞ்சம் வாங்க. அப்ப மேக்க பொண்ண இத குடிங்க, மேக்க பொண்ண இத குடிங்க, மேக்க அகண்ண இத கேளுங்க, ஏக்க அகண்ண அத கேளுங்க, ஏக்க அகண்ண அத கேளுங்க. அப்படியே வரும். சரியானே? இப்படியும் நாங்க வசனம் அமைப்போம். இப்ப இத வச்சு, இத வச்சு நாங்க ஏக்க மேக்கன்றத வச்சு நாங்க வசனங்களை அமைக்கலாம். ஏக்கதென்ன அதை தாங்க, ஏக்கதென்ன அதை தாங்க, ஏக்க கண்ண அதை எடுங்க, ஏக்க கண்ண அதை எடுங்க, ஏக்க கண்ண அதை எடுங்க, மேக்க கண்ண இதை எடுங்க. இப்படி வரும். அதுக்கு முன்னால நாங்க பேர் சொல்ல போடுவோம். தாத்தா என்ன, அப்பா வாங்க, அம்மா என்ன, அம்மா வாங்க, மல்லி என்ன, மல்லி அண்ணன், தம்பி போங்க, மல்லி பொண்ண, தம்பி குடிங்க. அப்படி வரும். இப்ப வேற பேர் சொல்ல போட்டோம்னு சொன்னா, இப்ப கண்ணன்னு சொன்னா சாப்பிடுங்க, பத் என்று சொன்னா சோறு, பத் கண் சோறு சாப்பிடுங்க, பத் கண். இந்த மாதிரி இப்ப சோறு, பால், பழம், வாழைப்பழம் இதுக்கான சொற்கள் எல்லாம் நான் படிப்பிக்க மாட்டேன். நீங்க புத்தகங்கள்ல இருக்கு, போட்டோ அடிச்சு போடுறேன், நீங்க பாடமாகி கொள்ளுங்க. அதெல்லாம் மரக்கறி, சாப்பாடு வகைகள் இப்படி எல்லாம் நான் இதுல சொல்லி தர மாட்டேன். அது சும்மா நார்மல் விஷயங்கள் தானே. நான் நோட்ஸ் போடுறேன்னு அதெல்லாம் படிங்க. சரியா? இப்ப பத் கண்ண சோறு சாப்பிடுங்க, பத் கண்ண திரிபத் கண்ண பால் சோறு சாப்பிடுங்க. அப்படின்னு நாங்க என்ன வேணா சொல்லலாம். பாங்கண்ண பான் சாப்பிடுங்க, பாங்கண்ண பான் சாப்பிடுங்க அப்படி சொல்லுவோம். பொண்ண தே பொண்ண, தே தேத்தண்ணி, தே பொண்ண தேத்தண்ணி குடிங்க, தே பொண்ண தேத்தண்ணி குடிங்க. வத்துர பொண்ண, வத்துர, வத்துர பொண்ண தண்ணி குடிங்க, வத்துர பொண்ண தண்ணி குடிங்க. இப்ப தண்ணி கொஞ்சம் தாங்க, எப்படி கேட்போம், தண்ணி கொஞ்சம் தாங்க, தாங்கன்னு சொன்ன என்ன, தென், தாங்க தென். கொஞ்சம் சொன்ன என்ன, சுட்டக், பொட்டக், சிக்காக், இதுல எது வேணாலும் போடலாம். அப்ப தண்ணிக்கு என்ன, வத்துர, தண்ணி கொஞ்சம் தாங்க, வத்துர, சுட்டக் தென்,
වතුර පොඩ්ඩක් දෙන්න. වතුර ටිකක් දෙන්න. தண்ணி கொஞ்சம் தாங்க. தண்ணி கொஞ்சம் தாங்க. வத்துற ටිකක් දෙන්න. தண்ணி கொஞ்சம் தாங்க. அதே மாதிரி இன்னொரு பொருள் வரும் தரேன்னு சொல்லி. அது எப்ப முடியும்? தரேண்டு தமிழ்ல நாங்க எப்படி யோசிக்கிறோமோ, இப்ப தர வேணும், தர வேணுமா? இப்படியெல்லாம் தரேண்டு யோசிக்கும் போதும் தமிழ்ல இந்த தென்ன தான் வரும். கட்டளையா நீங்க தண்ணி கொஞ்சம் தாங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. தாங்க தென்னன்னு சொன்னா தாங்க, கொடுங்க. 2 அர்த்தம் இருக்கு. தண்ணி கொஞ்சம் கொடுங்க, தண்ணி கொஞ்சம் தாங்க. இப்படிலாம் கட்டளையா முடிக்கும் போதும் தென்னலாம் வரும். தென்னண்டு வரும். சரியா? தென்னண்டு வரும். அப்ப வතුர பொட்டක් தென். வතුர சுட்டක් தென். பத் சுட்டக் தென். சோறு கொஞ்சம் தாங்க. சுட்டக் பத் சுட்டக் தென். சோறு கொஞ்சம் தாங்க. இப்படி நாம கனெக்ட் பண்ணி வசனத்தை அமைச்சுக்கொள்ளும். சரியா? இப்படி வரும். இந்த கால சொற்கள் எல்லாம் இருக்குது. இதோட சேர்த்து கால சொற்கள். இந்த கால சொற்கள் தனி ஒரு பாடம் இருக்கு. நான் அதை 3வது 4வது பாடம் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். உதாரணத்துக்கு இன்றைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, பிறகு வாங்க, இப்ப வாங்க. சரியா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. 30 31 கால சொற்கள் இருக்குது. நாளைக்கு வாங்க, வார மாசம் வாங்க, பின்னேரம் வாங்க, இரவைக்கு வாங்க, காலையில வாங்க, விடியச்சாமம் வாங்க. இப்படி இருக்குதானே இத. இப்ப இன்றைக்கு சும்மா ஒரு 4 சொல்லி தரேன். அதன்னு சொன்னா இன்றைக்கு. அதன்னு சொன்னா இன்றைக்கு. சரியா? அத என்ன? இன்றைக்கு வாங்க. அத என்ன? இன்றைக்கு வாங்க. அதன்னு சொன்னா இன்றைக்கு. அத. இப்ப இதை விளங்கப்படுத்துறதுக்காக இதை விளங்கப்படுத்துறது. சரியா? இந்த கட்டளை சொல்ல விளங்கப்படுத்துறது, இந்த கட்டளை சொல்ல வச்சு எப்படி வசனம் அமைக்கலாம்ன்றதுக்காக ஒரு 4 சொல் சும்மா சொல்லித்தாரேன். இது தனி பாடம் இருக்கு. அதை நான் பிறகு சொல்லித்தாரேன். அப்ப அத என்ன? இன்றைக்கு வாங்க. ஹெட்ட என்ன? ஹெட்ட என்ன? நாளைக்கு வாங்க. ஹெட்ட 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 கெட்டன்னு சொல்லக்கூடாது. கெட்டன்னு சொன்னா கே வரும். கே சவுண்ட்ல ஹே காத்து வரும் பாருங்க. ஹேட்ட ஹேட்ட இந்த வட ஹேட்ட தான். ஹேட்ட தமிழால் எழுதுக. அதான் தமிழால் எழுதினா ஹே வரும் அல்லது ஹெட்ட வரும். அப்படி எழுதுகிறாரு. இங்கிலீஷால் எழுதினா லேசி. ஹேட்ட 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 என்ன? நாளைக்கு வாங்க. ஹேட்ட என்ன? நாளைக்கு வாங்க. இப்படி வரும். இப்ப வாங்கன்னு சொன்னா இப்ப 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 வாங்க. இப்பன்னு சொல்லும்போது டேங் டேங். இத தேனா எழுதக்கூடாது. சரியா? தேனா இல்ல. இதுக்குள்ள தென் இல்ல. தமிழ்ல சிங்களத்துல இதான் தே. இது ஒத்தகமாய்த்தான் சிங்களத்துல ஒத்தகம் இருக்குது. சரியா? ஒத்தகமும் ஏன் வெயிட்டிங் ரூம்ல 1-2 பேர் வராங்கன்னு எனக்கு தெரியல. ஒத்தகமாய் தான் சிங்களத்துல ஒத்தகம் இருக்கு. அப்ப ஒத்தகம்பு தயன்ன தே. இது வந்து தயன்னையும் இது எதப்பில்லன்னு ஒன்று இருக்கு. தயன்ன தென். இவர சத்தம் வந்து த லைட்டா ஏ த த தேங் தேங் தேங். தென் சொல்லக்கூடாது. த தேங் 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 என்ன? இப்ப வாங்க. தேங் என்ன? தேங் என்ன? இப்ப போங்க. தேங் கண்ண இப்ப சாப்பிடுங்க. தேங் பொண்ணு இப்ப குடிங்க. தேங் கியான்னு இப்ப சொல்லுங்க. தெங்கியான்னு தெங்கியான்னு இப்ப சொல்லுங்க. நம்ம உட்காந்து உங்களோட பேர் என்ன? தெங்கியான்னு தெங்கியான்னு இப்ப சொல்லுங்க. தெங்கியான்னு இப்ப போங்க. தெங்கியான்னு இப்ப போங்க. கேட்டையான்னு நாளைக்கு போங்க. கேட்டையான்னு நாளைக்கு போங்க. கேட்ட என்ன? நாளைக்கு வாங்க. அத யானைக்கோ இன்றைக்கு போங்க. அத யானை இன்றைக்கு போங்க. அத யானை இன்றைக்கு போங்க. இந்த மாதிரி வரும். அப்ப அதன்னு சொன்னா இன்றைக்கு, கேட்ட நாளைக்கு, தென் இப்ப. அடுத்து பஸ்ஸே. பஸ்ஸேன்னு சொன்னா பிறகு. பஸ்ஸே பிறகு. பஸ்ஸே பிறகு. பஸ்ஸே பொண்ண பிறகு குடிங்க. பஸ்ஸே பொண்ண பிறகு குடிங்க. இன்றைக்கு இப்ப வேலைக்கு போற டைம்ல குடிச்சிட்டு போனா போலீஸ் குடிப்பான். சும்மா குடிச்சு கஞ்சாரி கண்டு காட்டுறாங்க. அதுக்குள்ள போடுறாங்க காருக்குள்ள. இப்ப குடிச்சிட்டு வரவோனா பெரிய சிக்கல். அதனால பஸ்ஸே பொண்ண பிறகு குடிங்க. பஸ்ஸே பொண்ண பிறகு குடிங்க. பஸ்ஸே பொண்ண தென் பொண்ண இப்ப குடிங்க. பஸ்ஸே என்ன? பிறகு வாங்க. பஸ்ஸே என்ன? பிறகு வாங்க. பஸ்ஸே என்ன? பிறகு வாங்க.
பஸ்ஸை அண்ண பிறகு போங்க, பஸ்ஸை அண்ண பிறகு போங்க. அந்த மாதிரி பஸ்ஸைக்கு அண்ண பிறகு சொல்லுங்க, பஸ்ஸை கண்ண பிறகு சாப்பிடுங்க. இப்ப 4 சொற்கள் நான் சும்மா சொல்லி தந்திருக்கேன். இதை விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த 4 சொற்களை சும்மா சொல்லி தந்திருக்கேன். சரியா? இப்படியும் பெயர் சொற்களை முன்னுக்கு போட்டு அழகா வசனமாக்கி தொடங்கலாம் என்று சொல்லி உதாரணத்துக்காக 1-2 சொற்கள். இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு, கால சொற்கள். நான் அதை தனி பாடத்துல சொல்லி தருவேன். சரிதானே? அப்ப இப்ப இந்த கட்டளை சொற்கள் மாதிரி வாங்க, போங்க, இருங்க, கடிங்க, குடிங்க, நடங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கு முன்னுக்கு 2 சொற்களை வச்சு அழகா வசனம் அமைக்கலாம். அதை இப்ப சொல்லி தந்திருக்கேன். இப்ப 2வது பொருள் பார்ப்போம். இவருக்கு வர 2வது பொருள் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் இருமல் இருக்கொண்டு நினைக்க வேணாமா? படிப்பிக்குள்ள கொஞ்சம் இருமல் வரும், ஒன்று நினைக்க வேணாம் அதை பத்தி. இப்ப 2வது பொருள் எடுப்போம். 2வது பொருள் அதுல முதலாவது நீங்க பாருங்க, கேள்வி உருவாக்குற கேள்வி உருவாக்குறதுல என்ன, கண்ண, ஜன்ன, அகண்ண, இப்படி வருமே, கியண்ண. இதுல இதுக்கு பக்கத்துல என்ற ஒரு எழுத்தை சேர்த்தோம்னு சொன்னா நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இதுக்கு பக்கத்துல ஒரு சொல்லோ ஒரு எழுத்தோ சேரும் போது 100க்கு ஒரு 95% மேல 2வது பொருள் தான் வரும். இந்த கட்டளை சொல்லோட இதுக்கு பக்கத்துல ஒரு சொல் சேர்ந்து சொல்லுவாங்களாக இருந்தால், சிங்களாக்கள் கதைப்பாங்களா இருந்தா, இவருக்கு 2வது பொருள் தான் வரும். முதலாவது வாங்க, போங்க, இருங்கன்னு வராது. வர, போக, இருக்க, நடக்க, குடிக்க, எடுக்க, கடிக்க, படிக்க, இப்படி 2வது பொருள் தான் வரும். அல்லது 3வது பொருள் எடுக்கின்றா வாரத்துக்கு, போறதுக்கு, இருக்கிறது, குடிக்கிறதுக்கு, நடிக்கிறதுக்கு, இப்படி 3வது பொருள் வரும். நம்மளுக்கு 3வது தேவையில்லை, இந்த 2வது பொருளையும் நாங்க பார்க்கலாம். அப்ப என்னன்னு சொன்னா அப்படி வரும், வர, இது யா அல்லது வா, இப்படி 2ல ஏதாவது ஒன்று எடுக்கலாம். என்னத வரையா, என்னத வரையா, த ஆ என்ற கேள்வி யா, அல்லது நாங்க ஆவண்ணா போட்டு கேள்வியாக்கோமே, வரையா, 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 அல்லது வரவா, என்னது வரவா. இப்ப இது கண்ணன்னு சொன்னா சாப்பிட, கண்ணத சாப்பிடையா, சாப்பிடையா, கண்ணது சாப்பிடையா, கண்ணது சாப்பிடையா, கண்ணது கண்ணத சாப்பிடையா. என்ன சொன்னா போங்க, போக, போங்க, போக, போகையா அல்லது போகவா, போகையா அல்லது போகவா. என்னத, என்னத போகையா, என்னத போகையா, என்னது. அப்ப அகன்னத கேட்கவா, அகன்னத கேட்கவா, மேக்க அகன்னத இத கேட்கவா. அப்ப இது நாங்க படிச்சுதானே, மேக்க அகன்னத இத கேட்கவா, ஏக்க அகன்னத, ஏக்க அகன்னது, ஏக்க அகன்னது அத கேட்கவா, ஏக்க, ஏக்க அகன்னது. அப்ப கேட்ட, கேட்ட என்னது நாளைக்கு போகையா, போக இதுதானே போகையா, கெட்ட எண்ணத நாளைக்கு போகையா, கெட்ட எண்ணத நாளைக்கு போகவா அல்லது நாளைக்கு போகையா, கெட்ட எண்ணத நாளைக்கு போகையா, கெட்ட எண்ணத நாளைக்கு போகையா, நாளைக்கு போகவா, கெட்ட எண்ணது. இப்ப அத இன்றைக்கு, அத என்னத இன்றைக்கு வரையா, அத என்னத இன்றைக்கு வரையா, இன்றைக்கு வரையா, அத என்னது நாளைக்கு வரையா, கெட்ட என்னத, கெட்ட என்னது நாளைக்கு வரவா. இப்படி இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். இப்ப பாருங்க, நம்ம எப்படி வசனம் அமைச்சு கதைக்கிறோமோ அதே மாதிரி நீங்க 100க்கு 95% தமிழ்ல நாங்க வசனம் அமைச்சு கதைக்கிற மாதிரி சிங்களத்துல வசனம் அமைச்சு கதைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, சிங்களம் தெரிஞ்சாக்கள் அல்லது சிங்களம் படிப்பிக்கிறார்கள் சில சேனல்கள்ல, யூடியூப் சேனல்ல அங்க இங்க படிப்பிக்கிற இடங்கள்ல கேட்டுப்பீங்க, சிங்களம் நீங்க நினைக்கிற மாதிரி லேசா கதைக்கிறாது, சரியானே. அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு, அதுக்கு இப்படித்தான் கேள்வி அமைக்கணும். நீங்க சொல்லுவீங்க இப்படி, ஆனா சிங்களத்துல சரியாகணும், இப்படி முறையெல்லாம் சொல்லணும், இப்படிதான் சிங்களத்துல சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பயங்காட்டுவாங்க. சரி, அதெல்லாம் இல்ல. 100க்கு 95% நீங்க எப்படி தமிழ்ல வசனம் அமைக்கீங்களோ அதே மாதிரி சிங்களத்திலையும் வசனம் அமைக்கலாம், அதே மாதிரி சிங்களத்திலையும் வசனம் அமைக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப இதெல்லாம் சரியா நான் சொல்லித்தர எல்லாம் சரியா பிள்ளையாண்டு பாக்குறதுக்கு
சிங்களாக்கள் கதைக்கும் போது கேட்டுக்கொண்டிருங்க. அல்லது சிங்கள நாடகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 2, 3 கிளாஸ் போக்குல நீங்க சிங்கள நாடகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். நாம கதைக்கிற மாதிரியே வரும். அல்லது போலீஸ்காரன் புடிச்சாலோ, அ சில இதுக்குள்ள போலீஸ்காரர்கள் இருப்பீங்க. போலீஸ்காரன் என்று சொல்றபடியா நீங்க அதெல்லாம் தப்பா எடுக்க வேணாம். அப்ப வளமையா வாராணி வாயிலது. இப்ப போலீஸ்காரர்கள் புடிச்சாலோ, சரியா? அதே மாதிரி பக்கத்துல யாராவது சிங்களாக்கள் பிசினஸ் பண்ணும்போது நின்டாலோ, நீங்க கதைக்கிறதெல்லாம் கேட்டு பாருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நான் சொல்லி தர மாரி தான் அவங்க கதைப்பாங்க. அவங்க அந்த மாரி தான் கதைப்பாங்க. சரியா? அப்ப ஏக்க ஏக்க கண்ணது. அத சாப்பிடுயா, அத சாப்பிடுயா. ஏக்க கண்ணது. ஏக்க கண்ணத, அத சாப்பிடுயா. மேக்க பொன்னத, இத குடிக்கவா. மேக்க பொன்னத, இத குடிக்கவா. அப்படி வரும். மேக்க பொன்னத, இத குடிக்கவா. மேக்க அகன்னத, இத கேட்கவா. இத கேட்கவா. மேக்க அகன்னத, இத காட்டிக்கிறது. இத கேட்கவா. மேக்க அகன்னத, மேக்க அகன்னத, இத கேட்கவா. இந்த மாதிரி வரும். சரியா? இது ன்ற எழுத்து. அடுத்தது இன்னொன்று வரும். லூ என்ற எழுத்து வரும். லூ என்று போடுவாங்க. லூ. லூக்கு அர்த்தம் இந்த இடத்துல இந்த கட்டளை சொல்லோட லூ வரும்போது அர்த்தம் இட்டாம். இட்டாம் என்ற பொருள் இட்டாம். இட்டாம். என்ன லூ வரட்டாம். வர இட்டாம். வர இட்டாம். என்னலு வரட்டாம். என்னலு வரட்டாம். அத என்னலு இன்றைக்கு வரட்டாம். ஹெட்ட என்னலு நாளைக்கு வரட்டாம். ஹெட்ட என்னலு நாளைக்கு வரட்டாம். அத என்னலு இன்றைக்கு வரட்டாம். தெங் என்னலு இப்ப வரட்டாம். தெங் 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 என்னலு இப்ப வரட்டாம். தெங் என்னலு தெங் என்னலு இப்ப வரட்டாம். தெங் என்னலு இப்ப வரட்டாம். தெங் என்னலு இப்ப வரட்டாம். தெங் கண்ணலு இப்ப சாப்பிடட்டாம். தென் கண்ணலு சாப்பிட இட்டான். தென் கண்ணலு இப்ப சாப்பிடட்டான். பஸ்ஸே கண்ணலு பிறகு சாப்பிடட்டான். பஸ்ஸே பிறகு. பஸ்ஸே கண்ணலு பிறகு சாப்பிடட்டாம். பஸ்ஸே கண்ணலு பிறகு சாப்பிடட்டாம். எண்ணலு போகட்டாம். போக இட்டான். எண்ணலு போகட்டாம். எண்ணலு போகட்டாம். அப்ப அகண்ணலு கேட்கட்டாம். அகண்ணலு கேட்கட்டாம். கியண்ணலு சொல்லட்டாம். இப்படி நான் சொன்னேன். 100 வசனம் எடுத்தாலும் சரி, 1000 வினைச்சொற்கள் போட்டாலும் சரி, இதே பேட்டர்ன் எல்லாம் வரும். இட்டாம் இட்டாம் வரும். இன்னண்டு வாரது 2வது பொருளோட இட்டாம் இட்டாம் வரும். சொல்லட்டாம், பாக்கட்டாம், கதைக்கட்டாம் இந்த மாதிரி வரும். சரி, அகண்ணலு கேட்கட்டாம், கண்ணலு சாப்பிடட்டாம், பொன்னலு குடிக்கட்டாம் இந்த மாதிரி வரும். பொன்னலு குடிக்கட்டாம், அகண்ணலு கேட்கட்டாம், கியண்ணலு சொல்லட்டாம், தெங்கியண்ணலு இப்ப சொல்லட்டா. தென் கியன்னலு இப்ப சொல்லட்டா. பஸ்ஸே கியன்னலு பிறகு சொல்லட்டா. பஸ்ஸே கியன்னலு பிறகு சொல்லட்டா. கியன்னலு சொல்ல இட்டா. சொல்ல இட்டா. இல்ல இட்டாம் லு. இப்ப கியன்ன சொல்லுங்க சொல்ல. சொல்லட்டாம். கியன்னலு. சரியா விளைதானே? லூன்றது இட்டாம். அடுத்தது ஓன. ஓனன்னு சொன்னா வேணும். ஓனன்னு சொன்னா வேணும். ஓன வேணும். இப்ப வர வேணும். அதனால லேசா வசனம் இது என்ன ஓன வர வேணும். என்ன ஓன வர வேணும். என்ன ஓன வர வேணும். என்ன ஓன வர வேணும். 148 பேர். என்ன ஓன வர வேணும். என்ன ஓன வர வேணும். கண்ண ஓன சாப்பிட வேணும். என்ன பிரச்சனைன்றது இல்ல. வெயிட்டிங் ரூம்ல 1, 2 பேருக்கு காட்டுது. இது 1வது கிளாஸ் தானே ரெக்கார்டிங் தரேன். சில பேர் இப்ப லேட்டா வந்திருப்பீங்க. ரெக்கார்டிங் தரேன். என்ன பிரச்சனைன்றது இல்ல பாப்போமா. கண்ண ஓன சாப்பிட வேணும். கண்ண ஓன சாப்பிட வேணும். கண்ண ஓன சாப்பிட வேணும். எண்ணோன போக வேணும். அகண்ணோன கேட்க வேணும். கியன்னோன சொல்ல வேணும். கியன்னோன சொல்ல வேணும். பாருங்க எவ்வளவு லேசுன்னு சொல்லி பாருங்க. இப்ப நாளைக்கு வர வேணும். எப்படி சொல்லுவோம்? நாளைக்கு வர வேணும். நாளைக்கு வர வேணும். கேட்ட
கேட்ட நாளைக்கு வர என்ன ஓன கேட்ட என்ன ஓன நாளைக்கு வர வேணும் கேட்ட என்ன ஓன நாளைக்கு வர வேணும் கஷ்டம் இல்ல சரியானே இதை யோசிச்சுக்கணும் இதை நீங்க மறந்தாலும் பரவாயில்ல இதை மட்டும் பாருங்க என்ன வர ஓன வேணும் ஓன வேணும் என்ன ஓன இது என்ன எத்தனையா பொருள் வரும் இதுக்கு பக்கத்துல இந்த சொல்லொன்று சேரும் போதும் இதுக்கு 2 பொருள் இருக்கு அப்ப நாங்க 2வது பொருளை தான் எடுக்கணும் அப்ப வர வேணும் என்னன்னு சொன்னா வர வேணும் என்ன ஓன இப்ப கண்ணுன்னு சொன்னா ஓனண்டா வேணும் கண்ண ஓனன்னு சொல்லி வந்தா இதுல பொருள் என்ன கண்ணைக்கு 2வது பொருள் சாப்பிட சாப்பிட வேணும் கண்ணோன என்னன்னு சொன்னா போங்கன்ற அர்த்தம் இல்ல ஓனன்னு பக்கத்துல வருதான் இன்னொரு சொல் அப்ப இது 2வது பொருள் அப்ப போக வேணும் என்னோன போக வேணும் அகன்னோன கேட்க வேணும் கேளுங்க வேணும் இல்ல கேட்க வேணும் கியன்னோன சொல்ல வேணும் கியன்னோன சொல்ல வேணும் அப்ப அதை சொல்ல வேணும் எப்படி சொல்லுவோம் இதை எக்கண்டு வாசிக்காதீங்க என்னவா எக்கன்னு சொன்னா ஒன்று அப்படி வராது இப்ப ஏக்க கியன்னோன அதை சொல்ல வேணும் ஏக்க கியன்னோன அதை சொல்ல வேணும் ஏக்க அகன்னோன அதை கேட்க வேணும் ஏக்க அகன்னோன அதை கேட்க வேணும் இப்ப நாளைக்கு கேட்க வேணும் நாளைக்கு சொல்ல வேணும் சரியா எப்படி சொல்லுவோம் நாளைக்கு சொல்ல வேணும் கேட்ட கியன்னோன நாளைக்கு சொல்ல வேணும் நாளைக்கு கேட்ட கியன்ன ஓன சொல்ல வேணும் நாளைக்கு சொல்ல வேணும் கெட்ட கியன்னோன சொல்ல வேணும் கியன்னோன் நாளைக்கு சொல்ல வேணும் கெட்ட கியன்னோன் நாளைக்கு போக வேணும் கெட்ட எண்ண ஓன ஒரு லேசனே கெட்ட எண்ணோன நாளைக்கு போக வேணும் 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 இந்த வெயிட்டிங் ரூம்ல ஏன் காட்டுதுன்னு தெரியாது கெட்ட எண்ணோன நாளைக்கு போக வேணும் சரியா சோறு சாப்பிட வேணும் சோறுக்கு சொன்னா பத்துன்னு சொல்லு பத் 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 அப்ப சோறு சாப்பிடணும் பத் கண்ண ஓன பத் கண்ண ஓன இப்ப தண்ணி குடிக்க வேணும்னு சொன்னா பொண்ண ஓன பொண்ண ஓன குடிக்க வேணும் பொண்ண ஓன குடிக்க வேணும் பொண்ண ஓன குடிக்க வேணும் தண்ணி குடிக்க வேணும் மாதிரிக்கு தண்ணி குடிக்க வேணும் எப்படி சொல்லுவீங்க தண்ணி குடிக்க வேணும் வத்துர பொண்ண ஓன வத்துர முன்னுக்கு வத்துர போடுவாங்க வத்துர பொண்ண ஓன வத்துர பொண்ண ஓன தண்ணி குடிக்க வேணும் வத்துர பொண்ண ஓன வத்துரன்னு சொன்னா தண்ணி வத்துர பொண்ண ஓன வத்துர பொண்ண ஓன 1-2 பேருக்கு இப்படி இங்கிலீஷும் எழுத தெரியான்னு சொன்ன நீங்க அப்படி தெரியாதாக்கள் நீங்க தமிழால நான் உச்சரிக்கும் போது அதே உச்சரிப்பை தமிழால எழுதித்தான் படிக்க வேணும் ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து நாங்க இங்கிலீஷ் போன் பாங்கில இருந்து இங்கிலீஷ்ல எழுத்து கூட்டி அடிக்கிறோம் தானே அதை ஓரளவுக்கு எழுதி கூட்டி பாருங்க தமிழ்ல எழுதினீங்கன்னா சரியான உச்சரிப்பு வராது சரியா தமிழ்ல எழுதினா சரியான உச்சரிப்பு வராது என்ன சரி இங்கிலீஷும் எழுத தெரியாட்டி உங்களுக்கு தமிழால எழுதி படிக்கணும் ஒண்ணும் செய்யலாது சரியா அப்படிதான் படிக்க வேணும் வேற ஒண்ணும் செய்யலாது அப்ப ஓனன்னு சொன்னா வேணும் ஓன வேணும் என்ன ஓன வர வேணும் கண்ண ஓன சாப்பிட வேணும் ஒன்ன ஓன குடிக்க வேணும் இப்படி வரும் எப்பான்னு சொன்னா வேணாம் எப்பான்னு சொன்னா வேணும் எப்பா வேணாம் இப்ப வர வேணாம்னு சொன்னா அப்படி சொல்றது என்ன எப்பா வரன்னு சொன்னா என்ன எப்பாண்டா வேணாம் அதை சேர்த்துடுவோம் என்ன எப்பா வர வேணாம் என்ன எப்பா வர வேணாம் என்ன எப்பா வர வேணாம் என்ன எப்பா வர வேணாம் கண்ணையப்பா சாப்பிட கண்ணையப்பா சாப்பிட வேணாம் கண்ணையப்பா சாப்பிட வேணாம் பொண்ணையப்பா குடிக்க வேணாம் பொண்ணையப்பா குடிக்க வேணாம் கண்ணையப்பா சாப்பிட வேணாம் பொண்ணைப்பா குடிக்க வேணாம் அடுத்தது எண்ணெய்ப்பா இப்போ சொல்ல போறீங்க மச்சான் போக வேணாம் அல்லது போகாதீங்க போக வேணாம் குடிக்காதீங்க குடிக்க வேணாம்
சரியா? வராதீங்க வர வேணாம். 2 மூணு தானே. வர வேணாம் அல்லது வராதீங்க. 2மே உண்டு. அப்ப வராதீங்கன்னு சொன்னாலும் ஒன்றுதான், வர வேணாம்னு சொன்னாலும் ஒன்றுதான். அது 2க்குமே என்ன எப்பா? இப்ப மச்சான் இன்றைக்கு வராதீங்க. மச்சான் இன்றைக்கு வர வேணாம். எப்படி சொல்லுவோம்? மச்சான் இன்றைக்கு வர வேணாம். மச்சான் மச்சானுக்கு மச்சான் தான். மச்சான் இன்றைக்கு சொன்னா அத. மச்சான் இன்றைக்கு வர வேணாம். மச்சான் அத என்னப்பா? மச்சான் அத என்னப்பா? இன்றைக்கு வர வர வேணாம். மச்சான் இன்றைக்கு வர வேணாம். அத என்னப்பா? நாளைக்கு வாங்க. இன்றைக்கு வர வேணாம். நாளைக்கு வாங்க. எப்படி சொல்லுவோம்? அத என்னப்பா? கேட்டா என்ன? அத என்னப்பா? அத என்னப்பா? கேட்டா என்ன? நாளைக்கு அத என்னப்பா? இன்றைக்கு வராதீங்க. அத இன்றைக்கு. அத என்னப்பா? இன்றைக்கு வர வேணாம். கேட்டா என்ன? நாளைக்கு வாங்க. கேட்டா என்ன? நாளைக்கு வாங்க. அப்படி எப்பான்னு சொன்னா வேணாம். 2வது பொருள் தான் இதுக்கும் எடுக்கிறது. கண்ணேப்பா சாப்பிட வேணாம். பொண்ணேப்பா குடிக்க வேணாம். குடிக்காதீங்க. கண்ணேப்பா சாப்பிட வேணாம். சாப்பிடாதீங்க. எண்ணெய்ப்பா போக வேணாம். போகாதீங்க. அகண்ணேப்பா கேட்க வேணாம். கேட்காதீங்க. அகண்ணேப்பா அகண்ணேப்பா கேட்க வேணாம். கேட்காதீங்க. இந்த இதுதானே அகண்ணேப்பா கேட்க வேணாம். கேட்காதீங்க. அப்ப கேட்க வேணாம். கேட்காதீங்க. அகண்ணேப்பா ஒன்றும் கேட்காதீங்கன்னு சொல்லுங்க. ஒன்றும்னு சொல்லுவோம். ஒன்றும் கேட்க வேணாம். ஒன்றும் கேட்க வேணாம். மொக்குத் எப்படி? மொக்குத் மொக்குத் மொக்குத்தன்னு சொன்னா ஒன்றும். நம்ம சொல்லுவோம் ஒன்றும். எனக்கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம். ஒன்றும் கேட்க வேணாம் சொல்லலாம். ஒன்றும். இந்த ஒன்றும்னு சொல்றதுக்கு மொக்குத் 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 அகண்ணேப்பா ஒன்றும் கேட்காதீங்க. மொக்குத் அகண்ணேப்பா ஒன்றும் கேட்க வேணாம். அல்லது ஒன்றும் சொல்ல வேணாம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். சொல்லுங்க தானே. நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. இப்ப கியன்னைப்பா கியன்ன சொல்லுங்க சொல்ல. எப்பான்னு சொன்னா வேணும். அப்ப கியன்னைப்பா சொல்ல வேணாம். ஒன்றும் சொல்ல வேணாம். மொக்குத் கியன்னைப்பா மொக்குத். பாடமாய் கொள்ளுங்க. மொக்குத் 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 கியன்னைப்பா ஒண்ணும் சொல்ல வேணாம். மொக்குத் அகன்னைப்பா ஒன்றும் கேட்க வேணாம். மொக்குத் கண்ணைப்பா ஒன்று சாப்பிட வேணாம். சும்மா நீங்க வந்த சும்மா உங்களோட வாட்டில இருந்து போங்க. ஒன்றும் சாப்பிட வேணாம். கைய காலை சும்மா இருங்க. ஒன்றும் சாப்பிட வேணாம். மொக்குத் கண்ணைப்பா மொக்குத் கண்ணைப்பா அந்த மாதிரி வரும். இப்ப சும்மா சொல்லி தந்தேன். மொக்குத்தல் சொன்னா உண்டு. இப்ப இதே வச்சு பாருங்க. ஒரு 3 சொல்ல வச்சு அழகா வசனத்தை உருவாக்கலாம்னே. ஒரு 2வது கிளாஸ் போக்குல இதை விட நல்லா வசனத்தை உருவாக்குவீங்க. மொக்குத் அகன்னைப்பா ஒண்ணும் கேட்க வேணாம். நாளைக்கு கேட்க வேணாம். கேட்டா அகன்னைப்பா கேட்டா அகன்னைப்பா பாருங்க. இந்த 2 3 சொல் சொல்லி தந்தனா அதை வச்சு நீங்க வசனத்தை உருவாக்கலாம். கேட்டா அகன்னைப்பா நாளைக்கு கேட்க வேணாம். இன்றைக்கு கேளுங்க. அதாகன்னு அதாகன்னு இன்றைக்கு கேளுங்க. அதாகன்னு அப்படியே அத இன்னைக்கு. அப்ப எப்பான்னு சொன்னா வேணாம். எப்பா வேணாம். எப்பா வேணாம். புழுவாங்கன்னு சொன்னா புழுவாங்கன்னு சொன்னா முடியும். புழுவாங்கன்னு சொன்னா முடியும். அல்லது பேச்சு தமிழ்ல சொல்லுவோம் நாங்க ஏலும் என்று சொல்லுவோமே. ஏலும் ஏலும் என்னால ஏலும் சாப்பிட ஏலும் வர ஏலும் போகேலும் படிக்கேலும் கதைக்கேலும் இப்படி சொல்லும் தானே. இதுக்கு சொல்லுவோம் ஏலும் புழுவாங். இது வந்து புழுவன் புழுவ இன் தானே புழுவன். இது நீங்க உச்சரிக்க வேணும். இன்ன சத்தத்தை போட்டு உச்சரிக்கணும். உங்களுக்கு இன் புழுவாங் புழுவாங் வாங் வாங் புழுவாங் 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 அப்படி புழுவன் அப்படி சொல்லக்கூடாது. புழுவாங் புழுவாங். என்ன புழுவாங் வரையேலும் வரையேலும் என்ன புழுவாங் வரையேலும் நாளைக்கு வரையலுமா கேட்ட என்ன புழுவாங் நாளைக்கு வரையலும் கேட்ட என்ன புழுவாங் நாளைக்கு வரையலும். தெங் என்ன புழுவாங் இப்ப வரையலும். தெங் தெங் என்ன புழு தெங் தெங் என்ன புழுவாங் இப்ப வர ஏலும். தெங் என்ன புழுவாங் இப்ப வரையலும். தெங் என்ன புழுவாங் இப்ப வரையலும். கேட்ட என்ன புழுவாங் நாளைக்கு வரையலும். கேட்ட என்ன புழுவாங் நாளைக்கு வரையலும். கேட்ட என்ன புழுவாங் நாளைக்கு வர இயலும். கேட்ட என்ன புழுவாங் நாளைக்கு வர இயலும். சரியா?
இப்ப கண்ண புழுவாங்க சாப்பிட இயலும். கண்ண புழுவாங்க சாப்பிட இயலும். எண்ண புழுவாங்க போக இயலும். எண்ண புழுவாங்க போக இயலும். எண்ண புழுவா போக இயலும். பொண்ண புழுவாங்க குடிக்க இயலும். அடுத்த முக்கியமான ஒன்று, இது நீங்க சொல்லுவீங்க கதைக்க இயலும். கதைக்க இயலும். கதாக்கரண்ண. கதைக்கிறது சொல்லுவோம். கதைங்க கதைக்கு கதா கரண்ண. கதாகரண்ண கதைக்க. இப்ப கதைக்க இயலும். கதாகரண்ண புழுவான். கதைக்க முடியும். கதாகரண்ண புழுவான். கதைக்க முடியும். கதாகரண்ண புழுவான். கதைக்க இயலும். கதாகரண்ண புழுவான். அடுத்தது தென் கதாகரண்ண புழுவான். இப்ப கதைக்க இயலும். தென் கதாகரண்ண புழுவான். இப்ப கதைக்க இயலும். இப்ப நீங்க சொல்லுங்க என்னால இப்ப கதைக்க இயலும். தென் கதாகரண்ண புழுவான். தென் கதாகரண்ண புழுவான். இப்ப கதைக்க இயலும். தென் கதாகரண்ண புழுவான். இப்ப கதைக்க இயலும். தென் கண்ண புழுவான். இப்ப சாப்பிட இயலும். ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க சரி டைம் வந்துட்டு இப்ப சாப்பிடலாம். இந்த சாப்பிட முடியும், சாப்பிடலாம், சாப்பிட இயலும். இப்ப சாப்பிடலாம், சாப்பிடுங்க. அப்படி சொல்லுங்க சாப்பிடலாம். இப்ப போகலாம், போங்க, போகலாம். என்ன புழுவான். என்ன புழுவான் போகலாம். என்ன புழுவான் போகலாம். என்ன புழுவான் போகலாம். என்ன புழுவான் போகலாம். மேக்க கண்ண புழுவான். இதை சாப்பிடலாம். மேக்க நாங்க அப்பதே பார்த்தோம். மேக்க மேக்க கண்ண புழுவான். மேக்க கண்ண புழுவான். இதை சாப்பிடலாம். ஏக்க கண்ண புழுவான். அதை சாப்பிடலாம். அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது பிரச்சனையாக்குன 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 அதை நம்ம புற படிப்போம். இதைத்தானே படிக்கிறோம். அப்ப ஏக்க கண்ண புழுவான். அதை சாப்பிடலாம். ஏக்க கண்ண புழுவான். அது சாப்பிடலாம். மேக்க கண்ண புழுவான். இதை சாப்பிடலாம். அப்படி லேசா வசனத்தை அமைக்கலாம். சரியா? பொண்ண புழுவான் குடிக்கலாம். பொண்ண புழுவான் குடிக்கலாம். இந்த மாதிரி நாங்க மாறி மாறி வசனங்கள் வரும். ஒரு மாதிரியா கிடக்குன இடத்துல பாருங்க. இந்த 2 3 சொற்கள், இந்த 3 சொற்களை வச்சு அழகா வசனம் அமைக்கலாம். தென் என்ன புழுவாங்க. இப்ப போகலாம். தென் கதாகரண புழுவாங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க தென் கதாகரண புழுவாங்க. இப்ப கதை கேளும். கதாகரண புழுவாங்கன்னு சொன்னா ஏழும் முடியும். கதாகரண புழுவாங்க கதைக்க ஏழும். கதைங்கன்னு பார்க்க கூடாது. இதோட இதுக்கு பக்கத்துல ஒரு சொல் சேரும் போது 2வது பொருள். அப்ப கதைக்க ஏழும். கதாகரண புழுவாங்க கதைக்க ஏழும். தென் கதாகரண புழுவாங்க இப்ப கதைக்க ஏழும். தென் கதாகரண புழுவாங்க இப்ப கதைக்கலாம். நாளைக்கு கதைக்கலாம். හෙට කතා කරන්න පුළුවන්. நாளைக்கு கதைக்கலாம். හෙට කතා කරන්න පුළුවන්. நாளைக்கு கதைக்கலாம். දැන් කතා කරන්න පුළුවන්. இப்ப கதைக்கலாம். அந்த அந்த மாதிரி வரும். இப்ப சாப்பிடலாம். தென் கண்ண புழுவான். அப்படி வரும். இப்ப கண்ண என்ன எண்ண அகண்ண புழுவாங்கன்னு சொன்னா பாத்தனாம முடியும் ஏழும். புழுவாங் முடியும் ஏழும். இதுக்கு பக்கத்துல போட்டோம்னு சொன்னா போட்டோம்னு சொன்னா புழுவாங்க புழுவாங்க முடியுமா. புழுவாங்க முடியுமா. புழுவாங்க முடியுமா. ஏழுமா. ஏழுமா முடியுமா. புழுவாங்க. அப்ப கண்ண புழுவாங்க சாப்பிட ஏழுமா. கண்ண புழுவாங்க சாப்பிட ஏழுமா. நிறைய பேரை இது நம்பர் உங்களை மாத்த சொன்னா சில பேர் நம்பர் மாத்தல உள்ள இந்த வெயிட்டிங் ரூம்ல ஒன்றா ஒரு ஆள் 2 பேர் அப்படி இப்படி வருது. உங்களோட கோட் நம்பர் இல்லாம தான் வருது எல்லாமே. சில பேர் கோட் நம்பர் போடல உள்ள. அடுத்தடுத்த கிளாஸ்ல போடணுமா. நான் கொஞ்சம் பார்ப்பேன் எல்லாம். இன்னைக்கு முதல் கிளாஸ்ல பார்க்கல. இப்ப கண்ண புழுவாந்த புழுவாந்த ஏழுமா முடியுமா. புழுவாந்த ஏழுமா முடியுமா. கண்ண புழுவாங்க சாப்பிட ஏழுமா. சாப்பிட ஏழுமா. கண்ண புழுவாங்க. அப்ப இதை சாப்பிட ஏழுமா. இதை சாப்பிட ஏழுமா. இப்ப நீங்க சிங்களால ஒரு ஆள் ரோட்டு வழியா இப்ப மஞ்ச மஞ்ச பழம் விற்காம தானே டோங்கா அவன்னு ஒரு பழம். அப்ப இதை சாப்பிட ஏழுமா. மேக்க கண்ண புழுவாங்க. புழுவாங்க முடியுமா. கண்ண புழுவாங்க சாப்பிட முடியுமா. சாப்பிட ஏழுமா. மேக்க கண்ண புழுவாங்க இதை சாப்பிட ஏழுமா. இப்படி தூக்கி பார்த்து மேக்க கண்ண புழுவாங்க இதை சாப்பிட ஏழுமா. மேக்க மேக்க கண்ண புழுவாங்க இதை சாப்பிட ஏழுமா. மேக்க கண்ண புழுவாங்க இதை சாப்பிட ஏழுமா. என்ன புழுவாங்க வர ஏழுமா. என்ன புழுவாங்க என்ன புழுவாங்க வர ஏழுமா. அப்ப நாளைக்கு வர ஏழுமா. கெட்ட என்ன புழுவாங்க. கெட்ட என்ன புழுவாங்க. சரியா. இப்ப 3 வசனம் மட்டும் யோசிக்காதீங்க. 3 சொல் கொண்ட பெரிய வசனத்தை என்ன நீங்க இன்றைக்கு சொல்லித்தர
அப்படி யோசிக்காதீங்க. இதுல ஒன்றுமே இல்லை. புழுவாங்க சொன்னா முடியுமா? புழுவாங்க, புழுவாங்க. இத இத எப்படி உச்சரிக்காங்க? புழு புழு உச்சரிக்காங்க. புழு வந்தன்னு சொன்னா இந்த வயிற்றுக்கு இருந்து புழு வந்த அந்த மாதிரி வரும். புழு வந்த இல்ல. நிறைய பேர் அப்படித்தான் உச்சரிக்கிறோம். புழு வந்த. அது எப்படி வரும்? புழு வந்த, புழுவாங்க, புழுவாங்க, புழுவாங்க. அப்படி புழு வந்த அப்படி உச்சரிக்க கூடாது. அப்புறம் புழு வயிற்றுக்கு இருந்து புழு வந்த மாதிரி போகும். அப்படி இல்ல. புழுவாங், புழுவாங், புழுவாங்க இந்த மாதிரி. அப்ப முடியுமா? என்ன புழுவாங்க வர முடியுமா? நாளைக்கு வரையிலுமா? கேட்டா என்ன புழுவாங்க? கேட்ட கதா කරන්න පුළුවන්ද? நாளைக்கு கதை கேளுமா? கேட்ட கதா කරන්න පුළුවන්ද? நாளைக்கு கதை கேளுமா? கேட்ட යන්න පුළුවන්ද? நாளைக்கு போக இயலுமா? கேட்ட යන්න පුළුවන්ද? நாளைக்கு போக இயலுமா? கேட்ட අහන්න පුළුවන්ද? நாளைக்கு கேட்க இயலுமா? இப்ப கேட்க இயலுமா? දැන් අහන්න පුළුවන්ද? දැන් අහන්න පුළුවන්ද? இப்ப கேட்க இயலுமா? දැන් අහන්න පුළුවන්ද? இப்ப கேட்க இயலுமா? දැන් අහන්න පුළුවන්ද? இப்ப கேட்க இயலுமா? அப்படி வரும். பேன்னு சொன்னா முடியாது. பேன்னு சொன்னா முடியாது, இயலாது. பே. இதுக்கு பக்கத்துல பேன்னு சொன்னா ஏலாது முடியாது. ஏலாது முடியாது. பே. இப்ப என்ன பே? போக இயலாது. என்ன பே? போக இயலாது. போக முடியாது. என்ன பே? என்ன பே? போக இயலாது. போக இயலாது. இதெல்லாம் போகன்ற அர்த்தம். போங்கன்று வராது. இதுக்கு பக்கத்துல ஒரு சொல் சேரும் போது இவர் போகன்னு மாறுவார். அப்போ என்ன பே? போக இயலாது. இப்படிதான் யோசிச்சு யோசிச்சு இதை உருவாக்குறது. என்ன பே? போக இயலாது. என்ன பே? போக இயலாது. அகண்ண பே? கேட்க இயலாது. அகண்ண பே? கேட்க இயலாது. என்ன பே? வர இயலாது. என்ன பே? வர இயலாது. இன்றைக்கு வர இயலாது. எப்படி லேசா சொல்லலாம். இன்றைக்கு வர இயலாது. அத என்ன பே? அத இன்றைக்கு. அத இன்றைக்கு. என்ன பே? வர இயலாது. அத என்ன பே? இன்றைக்கு வர இயலாது. அது என்ன பே? இன்றைக்கு போக இயலாது. சார் சொல்லுங்க. சார் இன்றைக்கு போக இயலாது. சார் அது என்ன பே? அது என்ன பே? இன்றைக்கு போக இயலாது. அத என்ன பே? இன்றைக்கு போக இயலாது. இப்ப ஒரு உங்களோட ஃப்ரெண்ட ஒரு கேம்பஸ்ல படிக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் படிக்கிறீங்க. அது சொல்ல இன்றைக்கு போடா வீட்டை இன்றைக்கு போடா. இல்ல இன்றைக்கு போயிடாது. அது என்ன பே? அது என்ன பே? என்ன பே? போக இயலாது. என்ன பே? போக இயலாது. அது என்ன பே? இன்றைக்கு போக இயலாது. கேட்ட என்ன பே? நாளைக்கு போக இயலாது. பஸ்ஸே என்ன பே? பிறகு போக இயலாது. பஸ்ஸே என்ன பே? பிறகு போக இயலாது. தெங் என்ன பே? இன்றைக்கு இப்ப போக இயலாது. இப்ப போக இயலாது. தெங் என்ன பே? கேட்ட என்ன பே? நாளைக்கு போக இயலாது. பஸ்ஸே என்ன பே? பிறகு போக இயலாது. தெங் என்ன? பிறகு போக இயலாது. இப்ப போங்க. இங்க பாருங்க. பிறகு போக இயலாது. இப்ப போங்க. பஸ்ஸே என்ன பே? பஸ்ஸே என்ன பே? பிறகு போக இயலாது. தென் என்ன? இப்ப போங்க. பிறகு போயிடலாது. இப்ப போங்க. பஸ்ஸே என்ன பே? தென் என்ன? அந்த மாதிரி நம்ம கொஞ்சத்தை வச்சு அழகா கதைக்க தொடங்கலாம். இன்னொரு விஷயம், 3 மாசம் முடிஞ்ச பிறகுதான் நான் கதைப்பேன். அது வரைக்கும் நல்லா படிக்க போறேன். சரியா? இறங்கி படிக்கிறேன். அவ்வளத்தையும் நோட்ஸ் எழுதுறேன். மழை மலர்ந்து படிக்கிறேன். 3 மாசத்துக்கு பிறகு வாயத்துல இருந்து கதைக்கிறேன். அப்படிலாம் யோசிக்க கூடாது. கதைக்கவே மாட்டீங்க. இன்றைக்கு படிக்கிற விஷயத்தை வச்சு இன்றைக்கே நான் சொல்லித்தர மெதட்டை வச்சு நிறைய வினைச்சொற்கள் தருவேன். அந்த வினைச்சொற்களை எவ்வளத்தை மாத்தினீங்க சரி. இப்ப நிறைய கிட்டத்தட்ட 50 100 வினைச்சொற்கள் தருவேன். சரியா? இந்த இன்னென்று வர வினைச்சொற்கள் தானே அவடத்த இவரை தூக்கி போட்டு இன்னொரு வினைச்சொல்ல போட்டீங்கன்னா சரி. இப்ப பாருங்க. கெட்ட என்ன புழுவாங்க நாளைக்கு வர முடியுமா? புழுவாங்க முடியுமா? இது ஒரு பேட்டர்ன். எல்லா வசனமும் ஒவ்வொரு பேட்டர்னா வருது. இப்ப நாளைக்கு வர முடியுமா? கெட்ட என்ன புழுவாங்க? கெட்ட என்ன புழுவாங்க நாளைக்கு வர முடியுமா? நீங்க நாளைக்கு சாப்பிட முடியுமா? கேட்ட கண்ண புழுவாங்க. நாளைக்கு போக முடியுமா? கேட்ட எண்ண புழுவாங்க. நாளைக்கு சொல்ல முடியுமா? கேட்ட கியண்ண புழுவாங்க. சரியா? நாளைக்கு எழுத முடியுமா? கேட்ட லியண்ண புழுவாங்க. லியன் லியன் எழுத லியண்ண புழுவாங்க. இந்த மாதிரி இன்னண்டு வார சொல்ல இவிடத்த பேட்டர்ன் எடுத்து இந்த இன்னண்டு வாரதுக்கு பதிலா நீங்க எத்தனை சொல் போட்டாலும் அத்தனை வசனம் அவ்வளவு வசனத்தை உருவாக்கலாம். இன்னொரு பேட்டர்னை வச்சு 100 வசனம் வேணும்னா உருவாக்கலாம். இப்ப இந்த மாதிரி சரியான பேட்டர்ன் மூலமா படிக்க வேணும். கண்ணை மூடிட்டு பாடமாக்காதீங்க.
கண்ணை முடித்து ஒரு வசனத்தை பாடமாக்காதீங்க. அதாவது கண்ணை முடித்தேன்னு சொன்னா ஒன்றையுமே யோசிக்காம சொல்லித்தர வசனங்களை பாடமாக்கணும். இது எப்படி உருவாகுது? இதுக்கு அர்த்தம் என்ன? ஒருத்தர் போட்டா என்ன அர்த்தம்? இந்த இந்த கட்டளை சொல் வந்து இந்த சொல்லுக்கு பக்கத்துல வந்தா இவர் என்ன அர்த்தத்துல வரார்? இப்ப இது 2வது அர்த்தத்துல வருது. அப்ப வசனம் அமைக்கும் போது வர வேணும் என்ன ஓன. அப்ப வர வேணுமா என்ன ஓனத. வர வேணுமா என்ன ஓனது. வேணும்னு சொன்னா ஓன ஓனத வேணுமா அப்படி வரும். அப்ப பேங்க்ஸ்னா ஏலாது. இப்படி பேட்டர்ன்களை வச்சு அழகா வசனங்களை உருவாக்கி பாருங்க. லேசு. கஷ்டம்னு நினைக்காங்க சரியான லேசு. பேங்க்ஸ்னா ஏலாது. பெரிதன்னு சொன்னா ஏலாதா. பெரித ஏலாதா. இப்ப என்ன பெரித போக இயலாதா. என்ன பெரித போக இயலாதா. என்ன பெரித சொல்ல இயலாதா. என்ன பெரித சொல்ல இயலாத. பெரித பெரித என்று சொல்லக்கூடாது. வெறியாண்டு கேட்ட மாதிரி வரும். பெரித வெறி என்று சொன்னா வெறி என்று சொன்னா தமிழ்ல இருக்கிற வெறி சாராயம் குடிச்சு வர வெறி இருக்குதானே. அந்த வெறிக்கு அர்த்தம் அந்த சொல் வந்து வெறி 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 வெறி. அதுக்கு அர்த்தம் வெறி. அப்ப வெறித என்று கேட்டீங்கன்னா வெறியா உங்களுக்கு என்ன வெறியா அந்த அர்த்தம் பாரு. இப்ப பெரி 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 அப்படி பெரி பெரித 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 என்ன பெரித போக இல்லாத என்ன பெரித சொல்ல இல்லாத கதாகரண்ண பெரித கதைக்கு இயலாதா. கதாகரண்ண பெரித கதைக்கு இயலாதா. கதாகரண்ண பெரித கதைக்கு இயலாதா. அப்படி அகண்ண பெரித கேட்க இயலாதா. என்ன பெரித சொல்ல இயலாதா. பொண்ண பெரித குடிக்க இயலாதா. பொண்ண பெரித குடிக்க இயலாதா. இப்படி ஏலாதா ஏலாதான்னு கேட்டா பெரித இப்படி பெரித இயலாதா. இப்ப புழுவாங்கன்னு சொன்னா முடியும். புழுவாங்க முடியுமா முடியுமா. என்ன புழுவாங்க போக இயலுமா போக முடியுமா. கண்ண புழு வந்த சாப்பிட இயலுமா. பொண்ண புழு வந்த குடிக்க இயலுமா. தென்ன புழு வந்த தரை இயலுமா. தென்ன புழு வந்த தரை இயலுமா. இப்படி இப்ப கதாகரண்ணன்னு சொன்னா கதைங்க கதைக்க. இப்ப நாங்க 2வது பொருள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கதாகரண்ண கியண்ண உயர்னன்னு சொன்னா சமையுங்க சமைக்க. உயர்ன சமைங்க சமைக்க. அகண்ணன்னு சொன்னா கேளுங்க கேட்க. அகண்ண சரியா கேளுங்க கேட்க. இதுல தன்னவான்னு சொன்னா தன்னவா தன்னவான்னு சொன்னா தெரியும். தன்னவா தெரியும். இப்ப கதாகரன்னு சொன்னா என்ன. இப்ப இதுக்கு பக்கத்துல ஒரு சொல் சேருதுதானே. அப்ப வேற என்ன செய்வார் 2வது பொருளுக்கு வருவார். அப்ப இதுக்கு தமிழ் அர்த்தம் கதைக்க. இப்ப கதாகரண்ண தன்னவா கதைக்க தெரியும். கதாகரண்ண தன்னவா கதைக்க தெரியும். கதாகரண்ண தன்னவா கதைக்க தெரியும். கியன்ன தன்னவா சொல்ல தெரியும். சொல்ல தெரியும். கியன்ன தன்னவா சொல்ல தெரியும். கியன்ன தன்னவா சொல்ல தெரியும். உயர்ந்த தன்னவா சமைக்க தெரியும். உயர்ந்த தன்னவா சமைக்க தெரியும். உயர்ந்த தன்னவா சமைக்க தெரியும். அகண்ண தன்னவா கேட்க தெரியும். அகண்ண தன்னவா கேட்க தெரியும். தன்னவா இதுக்கு பக்கத்துல போட்டோம்னு சொன்னா தன்னவாத தெரியுமா. தன்னவாத தெரியுமா. தன்னவாத தெரியுமா. கதாகரண தன்னவாத கதைக்கு தெரியுமா. கதாகரண தன்னவாத கதைக்கு தெரியுமா. தன்னவாத தெரியுமா. தன்னவான்னு சொன்னா தெரியும். தன்னவாத தெரியுமா. கதாகரண தன்னவாத கதைக்கு தெரியுமா. என்ன தன்னவாத சொல்ல தெரியுமா. என்ன தன்னவாத வர தெரியுமா. என்ன தன்னவாத போக தெரியுமா. என்ன தன்னவாத போக தெரியுமா. உயர்ந்த தன்னவாத சமைக்க தெரியுமா. மல்லி உயர்ந்த தன்னவாத. இப்ப நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க பொடியனோட. அப்ப அந்த பொடியன் கேக்குங்க தம்பி சமைக்க தெரியுமா. தம்பி சமைக்க தெரியுமா அப்படி கேக்குங்க. சமைக்க தெரியுமா. உயர்ந்த தன்னவாத உயர்ந்த தன்னவாத சமைக்க தெரியுமா. கதாகரண தன்னவாத கதைக்கு தெரியுமா. பாருங்க வாசிக்கன்னு சொன்னா கியவண்ண கியவண்ண வாசிக்க. கியவண்ண வாசிக்க. லியண்ணன்னு சொன்னா எழுத. லியண்ண எழுத. லியண்ண எழுத.
எழுத தெரியுமா? லியன்ன தன்னவத எழுத தெரியுமா? லியன்ன தன்னவத அப்படியே தெரியாது என்று சொன்னா தன்னே தன்னே நே தெரியாது தன்னே நல்லா பாத்துக்கொடுங்க. தன்னே நே தன்னே நே தன்னே நே இதை சேர்த்து சொல்லுவாங்க. தன்ன சரியா? தன்ன தன்ன இப்படி முடியணும். தன் நே ரெண்டு முடியணும். தன்னே ரெண்டு முடிக்க கூடாது. தன் நே நே சொன்னா தெரியாது. தன்னே அப்படி சொல்லணும். தன்னே அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா தன்னே நே இதுல இதுல என்ன சொல்றது? இதுல சேர்க்கப்பட்ட வடிவம் தான் தன்னே தன்னே கதாகரன தன்னே கதைக்கு தெரியாது. லியன දන්නවා எழுத தெரியும். நிறைய பேருக்கு அப்படித்தானே. ගොඩක් අයට නේ ගොඩක් අය කියනවා ලියන්න දන්නවා. எழுத தெரியும். කතා කරන්න දන්නේ கதைக்கு தெரியாது. ලියන්න දන්නවා எழுத தெரியும். කියවන්න දන්නවා வாசிக்க தெரியும். කියවන්න දන්නවා வாசிக்க தெரியும். ලියන්න දන්නවා எழுத தெரியும். කතා කරන්න දන්නේ கதைக்கு தெரியாது. දැන් කතා කරන්න දන්නවා. இப்ப கதைக்கு தெரியும். දැන් இப்ப කතා කරන්න දන්නවා கதைக்கு தெரியும். இப்படிதான். இப்படி யோசிச்சு யோசிச்சு அழகா வசனம் அமைக்கலாம். சிங்களம் கதைக்கிறது ஒரு கஷ்டமே இல்ல. சரியா? சிங்களம் கதைக்கிறது ஒரு கஷ்டமுமே இல்ல. கஷ்டம்ன்ட்டே நினைக்காதீங்க. சரியான லேசி. வேற மொழிகளை விட சரியான லேசி சிங்களம் கதைக்கிறது. அடுத்தடுத்த பாடங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தும் பாருங்க. சரியான லேசா இருக்கும் உங்களுக்கு. சரியா? நான் படிக்கல. எனக்கு சிங்களம் கதைக்க இயலுமோ தெரியாது. இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாரும் கதைக்கலாம். பள்ளி பக்கம் ஒதுங்காதாக்களே கதைக்கலாம். அந்த அளவு லேசி. என்ன உண்டு இத மாதிரி எழுதி எழுதி படிக்கணும். எல்லாருமே நோட்ஸ் எழுதி படிங்க. நோட்ஸ் எழுதி படிச்சாதான் வருஷ கணக்குல உங்களோட கையில ஒரு கொப்பி மூலம் வச்சுக்கொள்வீங்க. பிரட்டி பிரட்டி தான் பார்க்கலாம். நான் பெரிய ஆள், சின்ன ஆள், எனக்கு வயசு போயிட்டு, நான் பிள்ளைகளோட இருக்கிறேன். இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. என்ன நினைப்பாங்களோ? அவங்க அடுத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட டார்கெட் வந்து எப்படியோ நீங்க கதைக்கணும் தானே. நீங்க எழுதி எழுதி படிங்க. எழுதி எழுதி படிச்சா மனசுக்குள்ள போகும். நான் 2 உதாரணங்கள் சொல்லி தருவேன். அல்லது 2 உதாரணங்கள வச்சு இது செய்யலாம். இந்த இதே பேட்டர்ன்ல ஒரு 10, 15 வசனங்கள் உருவாக்கி எழுதி பாருங்க. அது லேசி. அதுல கஷ்டம் இல்ல. இந்த சின்ன 2 வரதுக்கு போல மாத்தி மாத்தி சொற்களை போட்டு கதைச்சாவது பாருங்க. இப்ப தண்டனை சொன்னா தெரியாது. அதை சேர்த்து சொல்லும்போது தண்டனை மம කියන දන්නේ சொல்ல தெரியாது. කතා කරන්න දන්නේ கதைக்க தெரியாது. கதைக்க தெரியுமாண்டா කතා කරන්න දන්නවා. அப்படி வரும். உயர்ன தண்ணே சமைக்க தெரியாது. சாப்பிட தெரியும். கண்ண தண்டவா சாப்பிட தெரியும். கண்ண தண்டவா சாப்பிட தெரியும். உயர்ன தண்ணே சமைக்க தெரியாது. இப்ப சாப்பிட தெரியும், சமைக்க தெரியாது. கண்ண தண்டவா கண்ண தண்டவா உயர்ன தண்ணே உயர்ன தண்டனை ரெண்டுமே உண்டு. உயர்ன தண்டனை தெரியாது. உயர்ன தண்டனை சமைக்க தெரியாது. கண்ண தண்டவா சாப்பிட தெரியும். கண்ண தண்டவா சாப்பிட தெரியும். அப்படியே இதுல நிறைய வடிவங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் புறவு சொல்லி தருவேன். இது பொதுவா நான் கதைக்கிற வடிவம் தண்டனை அப்படி இருக்கும். அடுத்தது கெமத்தி என்று சொன்னா விருப்பம். கெமத்தி கெமத்தி என்று சொல்லக்கூடாது. கெமத்தி என்று சொல்லக்கூடாது. மதுசார மது சரியா? கெமத்தி என்று சொன்னா விருப்பம். கெமத்தி விருப்பம். இப்ப உயர்ந்த கெமத்தி சமைக்க விருப்பம். உயர்ந்த கெமத்தி சமைக்க விருப்பம். உயர்ந்த கெமத்தி சமைக்க விருப்பம். அகண்ண கெமத்தி கேட்க விருப்பம். எண்ண கெமத்தி போக விருப்பம். கத்தாகரண்ண கெமத்தி கதைக்க விருப்பம். சிங்கள கத்தாகரண்ண கெமத்தி சிங்களம் கதைக்க விருப்பம். சிங்கள கத்தாகரண்ண கெமத்தி சிங்களம் கதைக்க விருப்பம். இதை கேள்வியாகும் போது சிங்கள கத்தாகரண்ண கெமத்திද කැමැතිද கேள்வியாகுது. කැමැතිද சிங்களம் கதைக்க விருப்பமா? சிங்களம் கதைக்க விருப்பமா? சிங்கள කතා කරන්න කැමැතිද කැමැතිද விருப்பமா? කැමැතිද விருப்பமா? කතා කරන්න කැමැතිද கதைக்க விருப்பமா? කතා කරන්න කැමැතිද கதைக்க விருப்பமா? சிங்கள කතා කරන්න කැමැතිද சிங்களம் கதைக்க விருப்பமா? உயர்ன කැමැතිද சமைக்க விருப்பமா? என்ன කැමැතිද வர விருப்பமா? යන්න කැමැතිද போக விருப்பமா? போங்க விருப்பமா இல்ல போக விருப்பமா? යන්න කැමැතිද போக விருப்பமா? அகண்ண කැමැතිද கேட்க விருப்பமா?
ලියවන්න කැමැතිද? வாசிக்க விருப்பமா? ලියන්න කැමැතිද? எழுத விருப்பமா? எழுத விருப்பமா? லியන්න கெமத்தித? எழுத விருப்பமா? இந்த கிளாஸ் முடியவங்களும் நோட்ஸும் தருவேன். அத அடுத்த கிளாஸுக்கு வர்றதுக்கு இடையில படிச்சுக்குவாங்க. அடுத்த கிளாஸ் வந்து திங்கட்கிழமை நடக்கும். அதுக்கு இடையில தார நோட்ஸ்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு வாங்க. இலகு இலகுன்றீங்களே, அப்படி இலகுன்றா எல்லா தமிழர்களும் இலகு இலகுன்றீங்களே அப்படின்றா எல்லா தமிழர்களும் பாடசாலையிலேயே சிங்களத்த படிச்சிருப்பான். எல்லாரும் இந்த மாரி உங்களுக்கு படிச்சு தந்தவங்களா? படிச்சு தந்திக்க மாட்டாங்க. சரியானே? எங்களுக்கெல்லாம் இப்ப நானும் சிங்களம் கதைக்கும் தானே. ஸ்கூல் படிக்கிற டைம்ல நானும் ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல எனக்கு சிங்களம் ஆனா ஆவன்னா கூட எழுத தெரியாது. எங்களுக்கெல்லாம் சிங்களம் படிப்பிக்கல. சரியா? எங்களுக்கெல்லாம் சிங்களம் படிப்பிக்கல. சிங்களம் அவசியமும் இல்ல. அப்படி சொல்லுவாங்க. இப்போ எஸ்பி 8064 நான் உங்களோட தனியா கதைக்கிறேனே. அ அந்த குழப்பற மாதிரியே எஸ்எம்எஸ் பண்ணிக்கொண்டே இருக்காதீங்க. அப்படின்னா உங்கள வெளியால போக வேண்டியா வரும். அ உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இனி எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல சிங்கள பாடம் இல்ல. சிங்கள பாடமும் படிக்க தேவையில்ல. அப்படி இருந்தவங்க. சரியா? அப்படித்தான் வச்சிருந்தவங்க. அப்ப அதனால சிங்களம் படிக்கல. எனக்கெல்லாம் படிக்கக்குள்ள ஆனாவும் தெரியும், ஆவனாவும் தெரியாது சிங்களத்துல. ஆனா வேலைக்கு சேர்ந்த பிறகு எங்களுக்கு சிங்களம் பாஸ் பண்ணி குடுக்கணுன்ற கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி நாடு பூரா சிங்களாக்களோட வேலை செய்ய போகும்போது இந்த சிங்களம் தேவை. அதனால எல்லாரும் கதைக்கிறாங்க. ஆனா ஸ்கூல்ல ஏன் படிக்கிறல்ல சிங்கள பாடம் ஏன் ஸ்கூல்ல படிக்கிறலன்னு சொன்னா, அந்த புள்ளைகள் ஏன் கதைக்கிறலன்னு சொன்னா, ஸ்கூல்ல வந்து இலக்கண ரீதியா போகும். சரிதானே? வாங்க, போங்க, கொஞ்சம் இருங்களேன் வாரேன். பேசாம இருங்க கொஞ்சம் சொல்லி தாரேன். இப்படியெல்லாம் சிங்களத்துல ஸ்கூல்ல படிப்பிக்க மாட்டாங்க. அது வந்து எழுத்து மொழி. அந்த எழுத்து மொழிய வச்சு கதைக்க இயலாது. அதனால ஸ்கூல் படிக்கிற புள்ளைகளுக்கு சரியா கதைக்க இயலாம இருக்கு. அந்த புள்ளை 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கும். சரியா? 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கும். ஆ ஆனா கதைக்க இயலாம இருக்கு. அதான் சிஸ்டம். அதோட இப்பதான் சிங்கள பாடத்த படிப்பிக்காங்க. அந்நேரம் யுத்தம் நடந்த காலத்துல சிங்களாக்கள் தமிழ் படிக்கவும் இல்ல. தமிழாக்கள் சிங்களம் படிக்கவும் இல்ல. இப்ப அதுக்குரிய தேவை இருக்குது. அதனால படிக்கிறாங்க. பிள்ளைதானே. பிள்ளைங்க நினைக்கிறேன். இப்ப சரியா? ரைட். இப்ப 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 படிப்போம். அதுக்கு பிறகு கதைக்கிறது சந்தர்ப்பம் தருவோம். அப்ப கதைங்க. கெமத்திதன்னு சொன்னா விருப்பமா? அப்ப சிங்களம் கதைக்கு விருப்பமான்னு சொன்னா, அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு படிக்க ஆர்வம் இருக்கணும். வந்து ஃபன்னுக்கு இருந்துட்டு போகக்கூடாது. ஃபன்னுக்கு இருந்து போறவங்களுக்கு எப்பவுமே கதைக்க மாட்டீங்க நீங்க. சும்மா ஃபன் ஆயிட்டிருப்போம். அதே அப்ப அப்படி இப்படி காய்ச்சி திரிப்போம் அப்படின்னா கதைக்கல. உங்களோட டார்கெட். இப்ப உதாரணத்துக்கு ஏஎல் படிக்கிறதுக்கு ஒரு 50 புள்ளைகள் வருது. ஏஎல் படிக்கிறதுக்கு 50 புள்ளைகள் வருது. அந்த 50 புள்ளைகளும் 3 எடுக்குதுல. 3 எடுத்துக்கு எம்பசி போகுதுல. 6 அந்த பாடத்துல உன்னிப்பா இருந்து தொடர்ந்து கிளாஸுக்கு வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து படிச்சு 6 அதுல நல்லா படிக்குதோ அந்த புள்ள கேம்பஸ் போகும். 50 புள்ளைகள் கிளாஸுக்கு வரும் தான். சரிதானே? அந்த 50 புள்ளைகளும் கதைக்காது. 6 புள்ள ஆர்வமா உன்னிப்பா கதைச்சு கொண்டிருக்கோ, நக்கல் இல்லாம கதைச்சு படிச்சு கொண்டிருக்கோ, அந்த புள்ளைய தான் பாஸ் பண்ணி 3 எடுத்து போகும். இப்ப நான் உங்கள்ட்ட படிக்க வந்தேனா, நான் எம்பசிக்கு போகலையே, நான் 3 எடுக்கலையே, நானும் உங்கள்ட்ட தானே படிக்க வந்தேனா, அப்படி சொல்ல இயலாது. என்ன? அப்ப நான் படிப்பிக்கிற நீங்க எல்லா புள்ளைகளும் படிக்கிற மாரி தான் சொல்லிக் குடுக்குற மாரி தான் ஒரு சார் எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுப்பாரு. எல்லாருக்கும் சேர்த்து. யார் யார் படிக்கிறீங்களோ அவங்க கதைக்கலாம். ஸ்கூல் படிக்கிற காலத்துலயும் அப்படித்தான். என்ன? நிறைய பிள்ளைகள் இங்கிலீஷ் படிச்சிருக்கு. சில பேருக்கு இங்கிலீஷ் பாடத்துல நிக்கிறல்ல, ஓடுற, வெளியால ஓடுற. இங்கிலீஷ் சார காணோனே வெளியால ஓடுற. அப்புறம் எப்படி இங்கிலீஷ் படிக்கிறது? அந்த மாரி தான். சில பேருக்கு சிங்கள பாடம் புடிக்கிறல்ல, அதனால கதைக்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது. நல்லா படிக்க மாட்டீங்க. தேவை இருக்கிறார்கள் உட்கார்ந்து படிப்பாங்க. அப்ப நல்லா படிக்கலாம், கதைக்கலாம். சரியா விளங்குதா? 1, 2 பேருக்கு நான் சொல்றேன். கெமத்திதன்னு சொன்னா விருப்பமா? விருப்பம் இல்லன்னு சொன்னா கெமத்தின கெமத்தின கெமத்தினன்னு சொன்னா கொஞ்சம் இருங்க. எல்லாரும் கதைக்க விடுவேன். சரி எல்லாரும் கதைக்கலாம். நீங்க சத்தம் போட்டும் கதைக்கலாம். இப்ப கொஞ்சம் படிப்பிச்சு முடிய நீங்க கதைங்க. டவுட் கேளுங்க. இத சொல்லுங்க. கெமத்தினன்னு சொன்னா කැමති නෑ. விருப்பம் இல்ல. කැමති නෑ. விருப்பம் இல்ல. அப்ப කතා කරන්න කැමති නෑ. கதைக்க விருப்பம் இல்ல. කතා කරන්න කැමති නෑ. கதைக்க விருப்பம் இல்ல. යන්න කැමති නෑ. போக விருப்பம் இல்ல. එන්න කැමති නෑ. வர விருப்பம் இல்ல.
லியண்ண கெமத்தின எழுத விருப்பம் இல்ல. உயர்ந்த கெமத்தின சமைக்க விருப்பம் இல்ல. இயன்ன கெமத்தின சொல்ல விருப்பம் இல்ல. என்ன கெமத்தின வர விருப்பம் இல்ல. சரிதானே? இப்படி இப்படி படிப்பிச்சிக்க மாட்டாங்க. எங்க போனாலும் இப்படி படிப்பிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நீங்க கதைக்காம இருக்கிறது காரணம். அதான் பேசிக். சரிதானே? இப்ப நான் வந்து இலக்கண தமிழ்ல உங்களோட கதைக்க போனோம்னு சொன்னா, அது உங்களுக்கு வெறுப்பாயிருக்கும். சரிதானே? வேற ஒரு சப்ஜெக்ட்ட கொண்டு வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட்ட எப்படி வசனம் அமைக்கிறேன்னு சொல்லி தரத விட்டு போட்டு வேற வேற காய்ச்சிட்டு, இலக்கண மொழியில நாங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், நிகழ்கால வசனங்களை எப்படி உருவாக்குவது என்பதாகும். முதலிலே நாங்கள் பார்ப்போம். வினைச்சொல் என்பதானது கட்டளை வினைச்சொல் இவ்வாறான முறையில் அமையும். இப்படி படிக்க போனோம்னா பெரிய போரிங்கா இருக்கு. அப்படியான சிஸ்டத்தினாலதான் எங்களுக்கு விருப்பம் இல்லாம போறது. சரிதானே? நீங்க உங்களுக்கு தேவையான டவுட் எல்லாம் கேட்கலாம். கொஞ்சம் இருங்களேன். ஜானா, எஸ்பி 9158 பிரதர் சிங்களம் பேசணும். கொஞ்சம் பொறுங்களேன் வாரேன் கதைப்போம். அப்ப கெமத்தினன்னு சொன்னா 9158 ஜானா கதைப்போம். கொஞ்சம் இருங்க வாரேன். ஆ அகண்ண கெமத்தினன்னு சொன்னா கேட்க விருப்பம் இல்ல. அகண்ண கெமத்தின கேட்க விருப்பம் இல்ல. உயர்ந்த கெமத்தின சமைக்க விருப்பம் இல்ல. இயன்ன கெமத்தின சொல்ல விருப்பம் இல்ல. கதாகரண்ண கெமத்தின கதைக்க விருப்பம் இல்ல. இப்ப கெமத்தினன்னு சொன்னா விருப்பம் இல்ல. கெமத்தின விருப்பம் இல்ல. இப்படி வரும். இன்னொன்று இருக்குது. இந்த கட்டளை சொல்லுக்கு பக்கத்துல அதோட இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு அந்நேரத்துல சிங்களம் என்றாலும் பிடிக்காது, சிங்கள ஆக்கள் என்றாலும் பிடிக்காது. அப்படியான ஒரு கட்டளையில இருந்தாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு சிங்களம் தேவைப்படல எங்களுக்கு. நாங்க அங்க போறல. எங்கட பாடு நாங்கள் வந்தாங்க சரியான வெறுப்புகளோடையும், இப்பயும் வெறுப்புகளோட இருக்கோம். ஆனா சிங்களம் கதைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால நம்ம படிக்க வந்திருக்கோம் எல்லாரும். அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்புறம் அந்நேரம் எங்களை படிப்பிக்கவும் இல்லை. அந்த படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு உண்மையாவே ஒருத்தருக்கும் ஆசை இருக்கவும் இல்லை. சிங்களம் என்றாலே வெறுப்பா இருந்தது. அப்படி ஒரு சிஸ்டமும் இருந்தது. இப்ப எல்லாருக்கும் நாடு பூரா போய் வேலை செய்யறதால எங்களுக்கு அந்த தேவை இருக்கு. அதனால படிக்க வந்திருக்காங்க. இப்படி நாங்க இந்த தேவைகளை பத்தி கதைக்கணும்னா நிறைய கதைக்கலாம். அது அவுட் ஆஃப் சைட்னு அது வெளிப்பக்கமா அது தேவையில்லை எங்களுக்கு. இதப்பா அடுத்தது ஹதன்னேன்னு சொன்னா ஹதன்னு ஹதன்னே என்று ஒன்று வரும். ஹதன்னே ஹதன்னேன்னு சொன்னா போறன், சரியா? போறன், பாக்குறன், பாக்குறன். அடுத்தது ரெடி ஆகுறன், ரெடி ஆகுறன். போறன், பாக்குறன், ரெடி ஆகுறன். இப்படி இந்த கட்டளை சொல்லுக்கு பக்கத்துல ஹதன் என்றது சேரும். போறன், பாக்குறன், ரெடி ஆகுறன். இப்ப கதாகரன் ஹதன்னே நான் கதைக்க போறேன். அதாவது கதைக்க நடந்து போறேன்ற அர்த்தம் இல்ல. கதைக்க நடந்து போறேன் என்ற அர்த்தம் இல்ல. நான் கதைக்க போறேன். கொஞ்சம் இருங்க நான் கதைக்க போறேன். நான் அவரோட கதைக்க போறேன். கதைக்க ரெடி ஆகுவோம். கதைக்க ரெடி ஆகும் தானே. கதைக்க ரெடி ஆகும். அந்த ரெடி ஆகிற சந்தர்ப்பத்துல ஹதன்னே நான் கதைக்க பாக்குறேன். நான் கதைக்க பாக்குறேன். நான் கதைக்க இயலாம இருக்கு. கதைக்க பாக்குறேன். நான் கதைக்க ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன். ரெடி ஆகுறேன். கதைக்கு ரெடி ஆகுறேன். கதைக்கு ட்ரை பண்றேன். நம்ம கதைக்கு ட்ரை பண்றேன். கதைக்க பாக்குறேன். நான் கதைக்க போறேன். நான் கதைக்க அவர் என்னோட கதைக்க வாரார். அதாவது நடந்து வாரதுல நீங்க என்ன சொல்ல வாரீங்க? கியன்ன ஹதன்னு அவர் சொல்ல வாரார். கியன்ன ஹதன்னு அந்த மாதிரி வரும். அப்ப கியன்ன ஹதன்னு நான் சொல்ல போறேன். கியன்ன ஹதன்னு நான் சொல்ல பார்க்கிறேன். சொல்ல போறேன். ஹதன்னே ஹதன்னே சொல்ல பார்க்கிறேன். கியன்ன ஹதன்னு சொல்ல பார்க்கிறேன். மாமா உயர்ந்த ஹதன்னு நான் சமைக்க போறேன். ஹதன்னே உயர்ந்த ஹதன்னே உயர்ந்த ஹதனவான்னு சொல்லலாம். ஹதன்னேயும் உண்டு. இந்த இன்னேன்னு சொல்லலாம், நவான்னு சொல்லலாம். இன்னேன்னு சொல்லலாம், நவான்னு சொல்லலாம். உயர்ந்த ஹதன்னே சமைக்க போறேன். உயர்ந்த ஹதன்னே நான் சமைக்க போறேன். அதாவது நடந்து போறது இல்ல. சரியா? நான் சமைக்க ரெடியாக போறேன். நான் படிக்க போறேன். என்ன சும்மா விடுங்க. நான் படிக்க போறேன். இகனகண்ண ஹதன்னே பாடம் கரண்ண ஹதன்னே நான் படிக்க போறேன். அல்லது இந்த ஹதன்னைக்கு பதிலா எண்ணேயும் போடலாம். எண்ணே உயர்ந்த எண்ணே நான் சமைக்க போறேன். அதாவது சமைக்க நடந்து போறது தானே. இது போறது இது சமைக்க. இப்ப நான் சமைக்க போறேன். உண்மையாவே சமைக்கிறது நடந்து போக்குள்ளேயும் உயர்ந்த எண்ணே சமைக்க போறேன். நான் இப்ப சமைக்க போறேன். டைம் சமைக்கிற டைம் ஆயிடுச்சு. 9:30 ஆயிடுச்சு. 20 இதுதான் சமைக்கணும்.
நான் சமைக்க போறேன் அப்படி சொல்றதுக்கும் உயர்ந்த யான்னே அல்லது உயர்ந்த ஹதான்னே. நான் இப்ப கதைக்க போறேன், சிங்களம் படிச்சுட்டு நான் இப்ப கதைக்க போறேன், நான் இப்ப கதைக்க போறேன் அப்படி சொல்லும் தானே. அதுக்கு மம கதாகரන්න හදන්නේ, கதாகரන්න හදන්නේ நான் கதைக்க போறேன். மம அகන්න හදන්නේ நான் கேட்க போறேன். மம அகන්න හදන්නේ, மம அகන්න යන්නේ ரெண்டும் பயன்படுத்தலாம். மம அகන්න යන්නේ, அகන්න හදන්නේ. அகන්න හදන්නේ, அகන්න යන්නේ நான் கேட்க போறேன். அகන්න යන්නේ கேட்க போறேன். சரியானே. மம கண்ண ஹதான்னே நான் சாப்பிட போறேன். நல்லா விளைய கொள்ளுங்க. கண்ண ஹதான்னே, கண்ண ஹதான்னே நான் சாப்பிட போறேன். கண்ண ஹதான்னே. மம கண்ண யான்னே நான் சாப்பிட போறேன். நான் சாப்பிட தயாராகிறேன். நான் சாப்பிட ரெடி ஆகிறேன். நான் சாப்பிட ரெடி ஆகிறேன். நான் சாப்பிட போறேன். நான் சாப்பிட பார்க்கிறேன். அவர் சாப்பிட பார்க்கிறார், சாப்பிட போறார், சாப்பிட ரெடி ஆகிறார். எல்லாத்துக்குமே ஹதான்னே எப்படி வரும்? இப்ப நான் சொல்ல வாரேன், நான் சொல்ல போறேன். என்ன ஹதான்னே. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படி கேட்கும்போது மொக்கத கியன்ன ஹதான்னே. மொக்கத என்ன, மொக்கத கியன்ன ஹதான்னே என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க. மொக்கத கியன்ன ஹதான்னே என்ன சொல்ல வாரீங்க. மொக்கத கியன்ன ஹதான்னே என்ன சொல்ல வாரீங்க. என்ன சொல்ல பாக்குறீங்க. மொக்கத கியன்ன ஹதான்னே என்ன சொல்ல பாக்குறீங்க. இந்த மாதிரி இந்த ஹதான்னேன்றது நான் போறேன், வாரன், பாக்குறேன், ரெடி ஆகுறேன், இப்படி நிறைய அர்த்தம் வரும். இப்ப அம்மா சமைக்க போறாங்க, அம்மா சமைக்க போறாங்க எப்படி சொல்லுவோம். அம்மா உயர்ன ஹதான்னே, அம்மா உயர்ன ஹதான்னே அம்மா சமைக்க போறாங்க. அம்மா உயர்ன ஹதான்னே. தெங் உயர்ன ஹதான்னே இப்ப சமைக்க போறேன். தெங் உயர்ன ஹதான்னே இப்ப சமைக்க போறேன். இப்படி வரும். சரியா. கிளாஸ் முடிஞ்சது. இத இத எடுத்து விடுறேன், கதைக்கிறத எடுத்து விடுறேன். யாராவது இந்த படிப்பிச்சதுல டவுட் இருந்தா நீங்க கேளு. சரி இப்ப கதைங்க. ஹலோ சார். ஓ கேளுங்க, கேளுங்க. ஒன்றுமே இல்ல, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கேளுங்கன்றது என்னன்னு சொல்றேன். இப்ப கேளுங்க. தயவு செய்து வெளியால ஆக்களோட காய்ச்சி திரிக்கிறார்கள், கொஞ்சம் ஓஃப் பண்ணி கொடுங்க. அடுத்த டவுட் எல்லாம் கேட்கட்டும். சரியா. உங்களால கதைக்கலாம், கேளுங்க. ஏதாவது படிப்பிச்சல டவுட் இருந்தா. ஓ சார். சொல்லுங்க சார். கண்ண தேண்டா சாப்பிடையா இந்த மீனிங் மேடம். ஓ கண்ணத சாப்பிடையா சாப்பிட்டியான்னு கேட்கறது எப்படி கேட்கணும். அது கேவாத நான் சொல்லி தருவேன். அது இறந்த காலம் தானே. நீ சாப்பிட்டியா, நேற்று சாப்பிட்டியா, அது இறந்த காலம். ஒவ்வொரு காலமா நான் சொல்லி தருவேன். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அதெல்லாம் எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி தருவேன். இப்ப ஜன்னலு ஜனவாளு ரெண்டும் உண்டா வித்தியாசமா? இல்ல, யனவான்னு சொன்னா நிகழ்காலம், நவானவாண்டு வர்றது நிகழ்காலம். இப்ப ஒயா யனவா நீங்க போறீங்க, சேர் யனவா சேர் போறார். அப்ப அதுக்கு பக்கத்துல போறார், அதுக்கு பக்கத்துல த சேரும் போது போறாரா, சேர் போறாரா, சேர் யனவாது. இப்ப எண்ணத போகையா, மம எண்ணத நான் போகையா. இப்ப சேர் யனவாது இல்ல போறாராம் அப்படின்னு சொன்னீங்களா. ஜன்னலு. ஓ எண்ணலு ஜன்னலும் ஜனவாலு ரெண்டும் சேமா அல்லது அது அப்படி ஒரு சொல்லி இல்லையா? ரைட் ரைட், நீங்களே புரிஞ்சுடுங்க பாருங்க. எண்ணலுன்னு சொன்னா இது போக, சரியா, போக விட்டா. இப்ப யனவான்னு சொன்னா போறார், யனவான்னு சொன்னா போறார், யனவா போறார். லூன்றதோட ஆமண்டு வரும். இப்ப சேர்ப்பாரு. இப்ப பாருங்க, யனவாலு போறாரா, யனவாலு போறாரா. எனவாலு வாராரா, வாராரு. அப்ப கனவாலு சாப்பிடுறார். நிகழ்காலம் சொல்லி தரும்போது இல்ல நான் சொல்லி தருவேன். நீங்க இப்போதைக்கு நம்ம இதுகள் படிப்போம். சார் அப்படி போட்டு எழுதலாம். எது கதனவாவா?
இன்றைக்கு கொஞ்சம் பாருங்க, இன்றைக்கு போராக்கள் போங்க, இன்றைக்கு படிப்பிச்சது விளங்கித்தானே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஒரு கொஞ்சம் கிளாஸால உங்களால கதைக்க முடியுமாண்டு, ஒரு மாசத்தால கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு விளங்கித்தா? படிப்பிக்கிற மெதட் விளங்கித்தா? ஓம் சார். ஓமம். 4-5 கிளாஸால உங்களால கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது யாரைய கேட்டீங்க சிங்களாக்களுக்கும் கிளாஸ் கொடுக்குறீங்களாண்டு? சிங்களாக்களுக்கும் கிளாஸ் கொடுக்குறோம். இப்ப நான் வார மாசம் 3வது பேட்ச் தொடங்க போறேன். அரும் சிங்கள பிள்ளைகள் உண்மையா சொல்றேன், அது நக்கலுக்கு சொல்லல, உண்மையா சொல்றேன். இப்பத்திய பிள்ளைகள் வந்து கேம்பஸ்ல படிக்கிறார்கள். சிங்கள பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் லவ் பண்றாங்க, தமிழ் பிள்ளைகள் சிங்கள பிள்ளைகள், சிங்கள படின தமிழ் பிள்ளைகள், இப்படி மாறி மாறி வருவாங்க. சிங்களாக்கள்கிட்ட ஏன் தமிழ் படிக்க வரீங்க? நான் எங்கட லவ் பண்றேன் வந்து தமிழ் பிள்ளையே, அப்ப அதுக்காக தமிழ் படிக்கணும் அப்படின்னு அதுக்காக கேட்டீங்களா தெரியா? சிங்களாக்கள் கொடுக்குங்களாண்டு சிங்களாக்களும் கொடுக்குறேன். வார மாசம் 3வது பேட்ச் தொடங்குது. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தான் சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார் எப்போ வாரீங்க? எப்போன்றதுக்கு என்ன சார் சொல்றேன் சிங்களத்துல? கவத்த ஓகே சார். கவத்த அது நான் கேள்வி வசனம் எப்படி உருவாக்குறது, எத்தனை கேள்வி சொல்லுங்க இருக்கு, நிறைய இருக்குது. நான் சொல்லித்தரேன். அது தனிப்பாடம் இருக்குது. எப்படி கேள்வி உருவாக்குறது, எப்படி எத்தனை 35 கிட்ட கேள்வி சொற்கள் இருக்குது. எப்போ வாரீங்க, என்ன செய்றீங்க, எத்தனை மணிக்கு வாரீங்க, எப்ப வந்தீங்க, ஆரோட வாரீங்க, பிறகு எங்க எங்க வாரீங்க, எதுல வாரீங்க, இப்படி நிறைய இருக்குது. நான் சொல்லி தருவேன் சார். கவதாத ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். கவத்தன்னு சொன்னா பேச்சு மொழியில எப்ப, கவதாதன்னு சொன்னா எழுத்து மொழி. சார் சார் கேளுங்க. பெரித පුළුවන් ரெண்டு மீக்கு தான் ஏலும் முடியும். பெரிதன்னா முடியாதா, அது ரெண்டும் முடியாதா? உங்களால இயலாதா? வேட்ட பெரித உங்களால இயலாதா? பண்ண பெரித சாப்பிட இயலாதா? என்ன பெரித சொல்ல இயலாதா? அப்படி கத்தாகரன பெரித கதைக்க இயலாதா? கதைக்க முடியாதா? கத்தாகரன பெரித கதைக்க முடியாதா? அப்படி முடியாது. புழுவாங்கன்னு சொன்னா முடியுமா? கதன்னையா? அதுல 2-3 வசனம் சொல்லுங்க. எல்லாத்தையும் கண்ண கதன்னே சாப்பிட போறேன், எண்ண கதன்னே போக போறேன், பொண்ண கதன்னே குடிக்க போறேன். அதாவது குடிக்கிறதுக்கு நான் நடந்து போய் கொண்டிருக்கான்னு அர்த்தம் இல்ல. நீங்க கையில சோடாண்டு வாங்கிட்டீங்க சரியா, பிள்ளைகிட்ட சோடா கையில பறிச்செடுத்தீங்க, பறிச்செடுத்து சொல்லுங்க நான் குடிக்க போறேன், குடிக்க ரெடி ஆகுறேன் அப்படி சொல்லுவோம். நான் குடிக்க போறேன், அதாவது ஐ எம் கோயிங் டு ட்ரிங்க், அப்படி சொல்லுவோம். I am going to go, I am going to eat, அந்த மாதிரி going to, அதாவது ஹதன் சரியா. அப்ப நான் சாப்பிட போறேன், I am going to eat. நான் போக போறேன், I am going to go. அத மாதிரி பெரிய கஷ்டம் இல்ல. நான் சார் ஹதனவாண்ட செய்றது தானே, ஹதனவாண்ட செய்றது தானே, ஹதனவாண்ட செய்றது தானே. ஏயா போட்டு கதைக்கலாமா? ஹதனவாக்கு 10 பொருள் கிட்ட இருக்குது. அதுல ஒரு பொருள் இதுல வாரது. ஹதனவாக்கு 10 பொருள் கிட்ட இருக்கு. நான் சொல்லி தருவேன். ஹதன்னைக்கும் ஹதன்னேக்கும் ரெண்டும் வித்தியாசம் உண்டா இல்ல சார்? வித்தியாசமா? ஹதன்னேக்கும் ஹதன்னேக்கும், ஹதன்னா செய்யுங்க, செய்ய அப்படி. ஹதன்னு சொன்னா செய்யுங்க, ஹதன்னு சொன்னா செய்யுங்க. இப்ப கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா ஏ சத்தத்துல வினைச்சொற்களை முடிக்கணும். மொகத ஹதான்னே அதாவது மொனோத ஹதான்னே என்ன செய்றீங்க, மொனோத ஹதான் ஏதாவது சாப்பாட்டு சாமான்கள் செய்யும் போது மொனோத ஹதான்னே கேட்பாங்க. இது வந்து இப்ப இதுல இருக்கிறார்கள் இவங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்களே, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு யோசிக்க வேணாம். அது அவங்களோட திறமைக்கு அவங்க படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி கேட்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏற்கனவே 9 வரைக்கும் படிப்பிச்சதான் பாடம், அதை மட்டும் படிங்க. இந்த விஷயங்களை நீங்க மனசுக்குள்ள போட்டுக்கொள்ளாதீங்க. கேள்வி கேட்காதாக்கள் இதெல்லாம் டைமுக்கு சொல்லி தருவேன். சரியா? கேள்வி வசனங்களை உருவாக்கும் போது இப்படி என்று சொல்லி தருவேன். இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க, அதுக்குதான் பதில் சொல்றேன்னா. இப்ப ஹதன்னை சொன்னா ஏ சத்தம் போடுறது நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதிர்மறை வசனத்தை உருவாக்கும் போது, கேள்வி உருவாக்கும் போது, அப்புறம் தமாய் போடும் போது, இப்படி எல்லாம் வந்தா ஏ சத்தம் உருவாக்க வேண்டும். கேள்விக்கு பதில் சொல்லும் போது,
அப்புறம் நார்மலா வசனம் அமைக்கும் போதும் ஏ சத்தம் போடுவாங்க. சரியா? ஆனா இப்ப ஹதனவாவும் ஹதன்னேயும் ரெண்டும் ஒரே பொருள்ல வரும். ஹெல்ஸ்டன் ஐ பிலீவ் ஐ கேன் டாக். வெரி குட். கண்டிப்பா உங்களால கதைக்குது. இப்ப மம ஹதனவா நான் செய்யறேன். மம கேம ஹதனவா நான் சாப்பாடு செய்யறேன். மம கேம ஹதன்னே நான் சாப்பாடு செய்யறேன். மம கேம ஹதன்னே நான் சாப்பாடு செய்யறேன். அதே மாதிரி கேள்வி ஆகும் போதும் முக்கத ஹதன்னே என்ன செய்றீங்க அப்படி வரும். கியன்ன அண்ணே என்று வசனம் அமைக்க முடியுமா? ஓ சொல்ல போறேன். மம கியன்ன அண்ணே நான் சொல்ல போறேன். ஏ கென கியன்ன அண்ணே அதை பத்தி சொல்ல போறேன். ஏ கென கியன்ன அண்ணே அதை பத்தி சொல்ல போறேன். ஏ கென கியன்ன அண்ணே ஒயா கென கியன்ன அண்ணே ஒயா கென இதெல்லாம் சும்மா சொல்லித்தரேன்னா நான் அடுத்தடுத்துல நம்ம சொல்லித் தருவேன். பேச்சொல் வடிவங்களை சொல்லித் தருவேன். நீ உன்னை உன்னால் உனக்கு உனக்காக உன்னிடம் இருந்து இப்படி வரும்போது உன்னை பற்றி ஒயா கென ஒயா கென கியன்ன அண்ணே உங்களை பத்தி சொல்ல போறேன். சொல்ல போறேன். ஒயா கென கியன்ன அண்ணே ஒயா கென கியன்ன ஹதன்னே ரெண்டும் ஒண்ணு. சரி இன்னைக்கு படிச்ச விஷயத்துல கேளுங்க. வேற விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன். தன்னே கத்தா කරන්න පුළුවන්. தன்னே கத்தா කරන්න. දැන් கத்தா කරන්න පුළුවන්. දැන් சொன்னா இப்ப சொல்லுங்க. දැන් கத்தா කරන්න පුළුවන්. இப்ப அதை கேளு. சார் முகத்தையும் முனவாதையும் உண்டா? இல்ல வேற. அப்ப ஒரு சாப்பாடு கடையில போயிட்டு சாப்பாடு கடையில போயிட்டு நிறைய சாப்பாடு இருக்கும்போது நம்ம அங்க முனவாதை யூஸ் பண்ணணுமா முகத்தை யூஸ் பண்ணணுமா? அதான் சொல்றேன். மொக்கத்தன்னு சொன்னா ஒரு விஷயத்த குறிப்பா கேட்கும் போது சிங்குலருக்கு தான் சிங்குலர் கேட்கும் போது மொக்காத்து. ப்ளூரல் மனசுக்குள்ள நினைச்சு கேட்கும் போது மொனவாத. அப்ப பன்மையான விஷயங்களை கேட்கும் போது மொனவாத, ஒருமையான விஷயங்களை கேட்கும் போது மொக்காத்து. அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத சந்தேகமான விஷயங்களை கேட்கும் போது மொனவாத. இப்ப நீங்க வானத்தை பாக்குறீங்க சரியா? வானத்தை பார்க்கக்குள்ள நீங்க என்னத்தை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி போட்டு பாக்கல. நீங்க நிலாவை பாக்குறீங்களா, நட்சத்திரத்தை பாக்குறீங்களா, பிளேன் ஒன்று போகுது அதை பாக்குறீங்களா, மேகத்தை பாக்குறீங்களா தெரியாதானே. அந்த டைம்ல மொனவாத பலன்னே என்ன பாக்குறீங்கன்னு தெரியாது. என்னால கெஸ் பண்ண இயலாது. சந்தேகம். மொனவாத பலன்னே. ஏன் இன்னொரு விஷயம் நீங்க நிறைய விஷயங்களை பாப்பீங்க. மொனவாத பலன்னே இப்ப என்னன்னு தெரியாது. இப்ப சாப்பாடு கடைக்கு போவீங்க. சாப்பாடு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய சாப்பாடு இருக்கு. அதாவது தமிழ்ல சுத்த தமிழ்ல கேட்டோம்டா, சுத்த தமிழ்ல பார்த்தோம்னு சொன்னா சாப்பிட எவை இருக்கின்றன என்ற ஒரு வசனம் தானே. சாப்பிடுவதற்கு எவை இருக்கின்றன. இந்த எவை என்றதுக்கு தான் மொனவாது. நாங்க பேச்சு தமிழ்ல சும்மா சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்போம். ஆனா இலக்கண தமிழ்ல பார்த்தோம்டா எவை இருக்கின்றன என்று கேட்கறதுக்கு தான் மொனவாத தியான். ஒரு விஷயம் என்ன இருக்குன்றது மொக்காத்து தியான். என்ன இருக்கு, எவை என்னென்ன இருக்கின்றன அல்லது என்னென்ன இருக்கின்றன, எவை இருக்கின்றன என்று கேட்கும் போதுதான் மொனவாத தியான். சார் இதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் நீங்க தருவீங்களா இல்ல நாங்க திருப்பி வீடியோ பார்த்துட்டு? இப்ப நான் சொல்றேன் இந்த விஷயத்துல நான் இப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நான் 10 வசனம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வசனத்திலையும் 10 வசனம் ஒருத்த படிப்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் ஒரு விஷயத்துல ஒரு வசனம் தான் தருவேன். ஷார்ட் நோட்ஸ் வீடியோ ரெக்கார்டிங் தருவேன். ஒரு விஷயத்துல ஒன்றுதான் நான் ஷார்ட் நோட்ஸ் தருவேன். நிறைய விஷயங்களை நீங்க எழுதி எடுக்கணும். நான் இதுதான் படிச்சேனாம அதுக்குரிய உதாரண வசனம் இது அப்படின்னு சொல்லி ஷார்ட் நோட்ஸ் தருவேன். அதாவது இப்ப பெரிதா அதுக்கு தமிழ் மீனிங் எழுதிப்பீங்க. அதனால தமிழ் மீனிங் அப்படி அந்த எப்பாலு அதெல்லாம் கத்தாகரன புழுவாங்கன்னா கதைக்க முடியும். மத்தெல்லாம் நீங்க எழுதலாம் தானே. அவன் புழுவாங்க கேட்க முடியும். பொண்ண புழுவாங்க கேட்க முடியும். அப்படி எல்லாம் கருத்து அதுல உதாரண வசனங்கள் ஒன்று எடுத்து தரு. வீடியோ பார்த்து சொல்லுங்க. வெளிக்கிறார் பிட்டத் வேணும். இப்ப ட்ரெஸ் போட்டு வெளிக்கிறதுக்கு லேஸ்டி வேணும். அதான் கேக்குறேன். லேஸ்டி வேணும். நம்ம லேஸ்டி வேணும். நான் வெளிக்கிறேன். நான் ரெடியா இருக்கேன். இன்னொரு கேட்டீங்க கேளுங்க. சரி இந்த அதனால் என்றதை எப்படி சிங்களத்துல சொல்லு? ஏஹிந்தா. என்னது சார்? ஏஹிந்தா. ஏஹிந்தா. ஓ ஏ
ஹிந்தா அல்லது ஏ நிசா. ஏ திஷா. ஏ நிசா அல்லது ஏ ஹிந்தா. இது மேடை பேச்சுகள்ல வந்து ஏ நிசா பயன்படுத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ்ல நாங்க போற வர இடங்கள்ல ஏ ஹிந்தா பயன்படுத்தலாம். வீடியோ ரெக்கார்டிங் இன்னொரு 1 hour போடுவேன்னா